வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம், நாட்டிற்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்தா டைரக்ட்டா இதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாத விஷயம். எவ்வளோ விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. வேரூன்றி கிடக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தா, கரெக்ட்டு. நியாயமான விஷயம் தான். ஆனா, இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பேச்சு வழக்கம், நம்ம பேசக்கூடிய சொற்கள், நம்ம சொல்ல ஆடல்கள் எல்லாத்தையும் டிசைட் பண்ண நம்மளுக்கே தெரியாம நமக்குள்ள இட்டுட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ சோசியல் மீடியால வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், அதுல வரக்கூடிய செலிபிரிட்டீஸா இருக்கட்டும், ரிவ்யூவர்ஸா இருக்கட்டும், ரியாக்ட் பண்றவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எப்படி பேசுறாங்க? எப்படி அத கம்யூனிகேட் பண்றாங்க அப்படிங்கிறது மக்கள் கிட்ட கொண்டு போய் அது ஈஸியா சேர்த்துரும். அத அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்ப ரீசென்ட்டா நடந்துட்டு இருக்க இர்ஃபான் அப்புறம் பிரியாணி மேன் அப்படின்ற 2 யூடியூபர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய அந்த சண்டையில பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் அத எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பேசப் போறோம். அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லப் போறீங்க அப்படிங்கிறத பாரி தான் சொல்லுவாரு. வணக்கம். வணக்கம். சரியா சொன்னேனாங்க? இல்ல ஏன்னா, நான் இன்னொரு ஒரு சேனல்ல கூட இத பத்தி பேசுறப்ப, ம். கீழ நாட்டுல எவ்வளோ விஷயம் இருக்கு. இத பத்தி பேசுங்கன்னு திட்டுனான். ம். பெட்டி இஷ்யூஸ்லாம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு ம். சொல்லிட்டு, இந்த சின்ன விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கவங்க பேசுறப்போ ஒரு ஆ, அதெல்லாம் ஒண்ணும் சிம்பிள். ம், பிரியாணி மேன் வீடியோஸ் பார்த்தீங்களா? ம். வியூ எவ்வளோ போயிருந்துச்சு? ஒரு 5,00,000 போயிருக்கு. போயிருக்கு. ஆ, இர்ஃபான் வியூ அந்த வீடியோ பார்த்தீங்களா? அது 1,000,000 போயிருக்கும்னு 1,000,000 நெனைக்கிறேன். போயிருச்சு. ம். இவ்ளோ பேர் பார்க்குறாங்க அப்டின்னா, அது சார்ந்த கருத்துக்களை பேசுவதில் தவறில்லை. தவறில்லை. ஏன்னா, அதுக்குள்ள டாக்ஸிசிட்டி இருக்கு. அதுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. யார் பக்கம் நியாயம் இருக்கு? இது ஒரு ஒரு ஹேட்டர் அளவுக்கு அதிகமா ட்விட்டர்லயும் நான் பார்த்தேன். ம், நெறைய பதிவுகள். ஒரு சிலர் இர்ஃபான சப்போர்ட் பண்ணி, ஒரு சிலர் பிரியாணி ம், மேன சப்போர்ட் பண்ணி. ஆனா, இந்த சப்போர்ட் பண்ணிங்கிறத கடந்து, இர்ஃபான சப்போர்ட் பண்றவங்க பிரியாணி மேன நார் நாரா தொங்க விட்டுட்டுருந்தாங்க. ம், ம், பிரியாணி மேன சப்போர்ட் பண்றவங்க இர்ஃபான நார் நாரா தொங்க விட்டுட்டுருந்தாங்க. இந்த டாக்ஸிசிட்டி இருக்குல்ல, ம். இத பத்தி தான் நம்ப மெயினா கன்சர்னா பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. சரி. ஸோ, அதுதான் நம்ப வேற வழி இல்லாம இந்த டாபிக்கை எடுத்து பேசுகிறோம். இது நாங்க ஏன் வேண்டா வெறுப்பா பேசுறோம்ங்கிறதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கு. ம், அதாவது சில பேர் சொல்லுவாங்க, "ஏங்க அவங்க 2 பேருமே எனக்கு வேண்டப்பட்டவங்கங்க. ம், ம், 2 பேருமே வேண்டப்பட்டதுனால, நான் நடுநிலையா நின்னு ஒரு கருத்து சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கணும் ம், அப்படிங்கிற எண்ணம்" ம், அப்படின்னு. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண அவசியம் இல்ல. ஏன்னா, பிரியாணி மேனும் என்ன ட்ரோல் பண்ணி வீடியோ போட்ட அ, காலங்கள் உண்டு. என்ன மாரியே டிரெஸ் பண்ணிட்டு வீம்புக்குன்னே உட்கார்ந்துட்டு பேசின காலம்லாம் இருக்குது. ம், பிரியாணி ம், மேனோட பழைய வீடியோஸ் இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. ம். ஆ இர்ஃபானும் சும்மா இல்லாம நம்மள போற போக்குல கலாய்க்கிற மாரியான அது நான் பார்த்தது இல்லையே அது. அது எனக்கு அனுப்பி எனக்கும் எங்கன்னு தெரியல. அது ஆ, கட் பண்ணி அனுப்பியிருந்தாய்ங்க. ஆ எங்கேயோ வெளிநாட்டுல ஏதோ பேசுற மாரி. ஸோ, அப்ப எனக்கு என்னன்னா, ஈக்குவலாவே இவங்க 2 பேருமே என்ன அப்போஸ் பண்றவங்க தான். ஸோ, சரி. இவர்களுக்கு ஃபேவரா இருக்கணும், அவருக்கு ஃபேவரா இருக்கணும், ம். இவருக்கு சப்போர்ட் பண்ணணும், அவருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற எந்த விதமான ஒரு கன்சர்னும் எனக்கு கிடையாது. ஸோ, அந்த அடிப்படையில ஈக்குவலாவே 2 பேரும் எனக்கு எதிராக பேசியவர்கள்ங்கிற அடிப்படையில, இவங்க பக்கத்துல யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் தப்பு இருக்குங்கிறத நம்ப ஒரு ம். டிஸ்கஷன் போட்டா அது கரெக்ட்டா தான் சரி, இருக்கும். கரெக்ட்ங்க. நீங்க சொல்றது. ஏன் இது நியாயமான விஷயம் தான். இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எனக்கு கூட கொஞ்சம் குளோஸா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம். அவங்களோட வியூவரா கூட இருக்கலாம். ஆமா. அதனால நீங்க தான் இத நான் பத்தி 2 சரியா பேருக்குமே வியூவர் தான். ஆ, 2 பேரோட வீடியோஸுமே நான் பார்த்துருக்கேன். எல்லா ஓகே. வீடியோ நான் பார்த்துருக்கேன்னுலாம் சொல்ல மாட்டேன். அப்பப்ப வ நமக்கு இதுல வந்துரும். ஏன்னா 2 பேருமே ஓரளவுக்கு பெரிய யூடியூபர்ஸு. ம், அவங்களோட இத பார்த்துருக்கேன். இவரோட ஒப்பீனியன், இவங்களோட வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே பார்த்துருக்கேன். 2வது பல இடங்கள்ல நம்ம இர்ஃபான இந்த இந்த பர்ட்டிகுலர் இஷ்யூக்காகவே நம்ம விமர்சிச்சும் இருக்கிறோம். ம், அது நம்ம ம், பழைய ம். வீடியோல ஆனா டெடிகேட்டடா இர்ஃபான் ஃபோட்டோ போட்டு, அந்த வியூஸ் பெயிட் பண்ணி இர்ஃபான பத்தி திட்டுனா பார்ப்பாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம பண்ணல. மாறா வேற ஏதோ ஒரு டாபிக் பேசும்போது, யூடியூபர்ஸ்ல இந்த டாக்ஸிசிட்டிய பத்தி ஆமா. பேசும்போது, இர்ஃபான போற போக்குல நம்ம அதாவது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க யூடியூபர்ஸ் அதுல அப்படின்னு. இர்ஃபான பத்தி பேசியிருப்போம். அதுலயே நம்ம தெளிவா மென்ஷன் பண்ணது என்ன அப்டின்னா, இந்த ஹிட் அண்ட் ரன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் நடந்துச்சுல்ல, இந்த காலகட்டத்திலேயே அது நடந்த ஒரு சில நாட்கள்லயும் கூட நம்ம ம். கருத்து சொல்லியிருந்தோம். நம்ம நீங்க தனியா ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். பேசியிருக்கோம். பிரியாணி ஆமா. மேன்க்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். நீங்களும் நானுமே ஏதோ ஒரு வீடியோல பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் தனியா பேசுனதுலயுமே நான் பேசியிருக்கேன். அந்த ஆமா. அந்த டைம்லயே நம்ம பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம் ஏன்னா இது ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, பிரியாணி மேன் அவரோட வீடியோல இது யாருமே பேசல. யாருமே அப்படிலாம் கிடையாது. மேபி உங்க சர்க்கிள்ல யாரும் பேசாம இருக்கலாம். பேசியிருக்காங்க. நெறைய பேரும் பேசியிருக்காங்க. அந்த டைம்ல என்ன நம்ம சொன்னோம் அப்டின்னா, இந்த இர்ஃபான் ஒரு ஆக்சிடென்ட் பண்றாரு. அது ஒரு ஆக்சிடென்ட். ஒரு விபத்து. இப்ப இந்த விபத்து நீ செய்து விட்டாய் இர்ஃபான். அதனால உனக்கு நாங்கள் தண்டனை குடுக்கணும்னா இங்க யாருமே பேசல. என்ன இங்க பிரச்சனை? இர்ஃபான் மேல ஏன் ஒரு ஒரு கோவம் நமக்கு அங்க வந்துச்சு அப்டின்னா, நீங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க. இது செய்தி ஊடகங்கள்ல வந்துருச்சு. ம். சோசியல் மீடியால வந்துருச்சு. சோசியல் மீடியால எல்லாருமே போடுறாங்க. அடுத்து செய்தி ஊடகங்களும் பிரபல யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் ஒரு ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை இப்டி இடிச்சிடுறாரு. அவங்க ஸ்பாட்ல அவுட் ஆயிடுறாங்க. இந்த மாரியான செய்திகள் வருது. அதுல ஒரு சில ஊடகங்கள் நீங்க அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லுது. சிலர் அத சொல்லல. சோ இப்படியெல்லாம் வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம வச்ச ஒரே ஒரு கன்சர்ன், ம். உங்கள பத்தி மத்த ஊடகங்கள்லாம் பேசிட்டாங்க. நீங்களே ஒரு ஊடகம் தானே! இர்ஃபான் வியூங்கிறது ஒரு ஊடகம் தானே!
உங்க குடும்பத்துல நடக்கிற அன்றாட காட்சி, உங்க பிறக்காத குழந்தைக்கே நீங்க வந்து அது ஆணா, பெண்ணாங்கிறத கூட நீங்க வந்து முன்கூட்டியே மக்கள்ட்ட உங்க குடும்பத்துல நடக்கிற அத்தன விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என் ஃபேமிலில நடக்கிறது எல்லாம் தெரியும். என் ஃபேமிலில எங்க அம்மாவ பத்தி தெரியும், என் அக்காவ பத்தி தெரியும், என் தங்கச்சிய பத்தி தெரியும். எல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல. ஏன் இந்த விஷயத்த நீங்க முதல்ல பிரேக் பண்ணல? இந்த கேள்விய நம்ம அப்பவே வச்சோம். வந்து அடிச்சுட்டீங்க, இதாயிடுச்சு, ஒரு இறந்துட்டாங்க. நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு குறைந்தபட்சம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாரி பிரஷர் ஆமா. இருந்திருக்கலாம். நம்ம ஏதாவது தப்பா பேசிறக்கூடாதுன்னு மிக்ஸட் இருந்திருக்கலாம். ஃபீலிங்ஸ் வேற ப்ரோ. அ அப்புறம் கல்யாணம் வேற ஆயிடும். கல்யாணம் அந்த ஆயிருக்கு. சந்தோஷத்தையும் அனுபவிக்க சந்தோஷத்துல முடியாம இந்த இந்த ஒரு சிக்கல்ல நீங்க மாட்டியிருப்பீங்க. ம், மாற்று கருத்தே கிடையாது. இப்ப எங்களுக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்டின்னா, என்ன நாங்க பண்ணியிருப்போங்கிறத முதல்ல சொல்றேன். ம். இந்த மாரி நடந்துருச்சு. எல்லாரும் மீடியாலயும் வர ஆரம்பிச்சுருச்சு. அட்லீஸ்ட் 1 ஆர் 2 டேஸ்ல இந்த மாரி நடந்திருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அ இது இது எதிர்பாராத ஒரு நிகழ்வு. ஒரு துன்பியல் நிகழ்வு. இது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பா வந்து நாங்க வந்து அ காவல்துறையிட்ட அன்னைக்கே நாங்க இது சொல்ட்டோம். விசாரணை போய்க்கிட்டு இருக்கு. சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இருக்கு. அ நான் கண்டிப்பா வந்து இந்த இத நான் எ எதிர்பாராத நடந்த விபத்து. இது எல்லாத்தையும் நீ எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அ ஆண்டவன்ட்ட வேண்டிக்கோங்க. இந்த மாரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு, நீங்க இந்த இத வந்து மக்கள்ட்ட நீங்க ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணியிருக்கணும். சரி பண்ணல. நான் சைலன்ட்டா இருந்தேன் அப்படின்னு சொன்னா கூட, எனக்கு என்ன பேசணும்னு தெரியலங்க. நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட, அது 2வது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லவா? இறக்குற செய்தி வருது. மீடியால வருது. சோசியல் மீடியால வருது. எல்லாரும் இர்ஃபான பத்தி டாக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. வீடியோ வருது. சரி பரவால்ல இர்ஃபான் வீடியோ போட்டாருன்னு போய் பார்த்தா, எங்கேயோ வெளிநாட்ல நீங்க வந்து ஃபுட் விளாகிங் பண்ண வீடியோ வருது. அதுல கக்க பக்க கக்க பக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு நீங்க வீடியோ போடுறீங்க. எல்லா யூடியூபர்களுக்கும் தெரியும். எல்லா பார்வையாளர்களுக்கும் தெரியும். உங்க ஃபோன்ல ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்கும். எவ்ளோ நாளைக்கு முன்னாடியே நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாலும், ஷெட்யூல் பண்ற வீடியோ முதல்ல வந்து நிக்கும். கரெக்ட்டா? அடுத்து என்ன வீடியோஸ் வருமோ, அந்த வீடியோஸ் தான் ஷெட்யூல்ல வந்து நிக்கும். அது எத்தனை கிளிக்ல மாத்தலாம்னு நான் சொல்றேன். ஸ்டுடியோ ஆப்க்கு போணும். ஸ்டுடியோ ஆப்க்கு உள்ள போன உடனே, அந்த வீடியோஸ் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள போன உடனே, ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூல தட்டி, அத வந்து ஷெட்யூல் பண்ணாம, வித்தின் ஒரு 3 நிமிஷம் தேவைப்படுமா? 3 நிமிஷம் இல்ல 2 நிமிஷத்திலேயே, சரி உங்க இதுக்கு வந்து நீங்க 5 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துல உங்களோட ஷெட்யூல்டு வீடியோஸ நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கலையா? அடுத்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வரும். அது பிரச்சனை ஆகுங்கிறது கூட தெரியலையா? சரி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறதுக்கு எத்தன நிமிஷம் ஆயிரும்? நான் சொன்ன மாரி தகவல் எல்லாம் போட்டு, ஒரு டைப் பண்ணி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் இந்த மாரி ஒரு இது நடந்திருக்கு. எதிர்பாராத விபத்து. நாங்க வந்து சட்ட ரீதியான இது பண்ணிட்டு இருக்கிறோம். மனசு எங்களுக்கு கேட்கல. ஒரு நல்ல இதுக்காக நாங்க வந்தப்ப இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. கண்டிப்பா அந்த பாதிப்பு அடைந்த குடும்பத்துக்கு நான் துணையா நிப்பேன். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு போஸ்ட்ட போடுறதுக்கு எத்தன நிமிஷம் ஆகும்? இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகும்னு வச்சுக்குவோம். அத டைப் பண்ணி போடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. சரி ஓகே. ஒரு ஷெட்யூல நீங்க நிப்பாட்டுறதுக்கு ஒரு 2, 3 நிமிஷம் ஆகும். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 15 நிமிஷத்துல செய்யற வேலை இது. ஆனா இத நீங்க செய்யல. ப்ரோ இப்போ YouTubeல வந்து அதிகமா வந்து இது மாரி இப்போ உங்கள மாரி இல்ல. இப்போ நீங்க வந்து ஒரு செய்திய கடத்தணும், கருத்த சொல்லணுன்றதுக்காக எப்பலாம் விஷயம் இருக்கோ, அப்பலாம் பேசிட்டு இருக்கீங்க. தினமும் காணொளிகள் போடுறதில்ல. ஆனா YouTubeல வந்து கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ப்ரோ. ம். சோ அந்த ஒரு வீடியோ எடுத்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி உடைஞ்சிரும் ப்ரோ. ப்ரோ எரிச்சலா இருக்கா இல்லையா? அங்க ஒரு உயிர் போயிருக்கு. அதுதான் மனுஷனா யோசிக்கணும்ங்கிறோம் நம்ம. இந்த இடத்துல தான் இர்ஃபான் ரெவென்யூ வந்து ஜெனரேஷன் ஸ்பாயில் ஆயிருங்க. ஏங்க நீங்க அப்பன்னா வீடியோவே நீ போட்டு போ. நீ வீடியோவே போட்டு போ. 9 நாள் கழிச்சு போட்ட வீடியோவ நீ அப்பவே போட்டிருந்தேன்னா, அன்னைக்கு அது அது உன்னோட சேனல்லே அதான்டா பெரிய வீடியோவா இருந்திருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? நீ கொலை பண்ணிட்டேன்னு ஊரெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ அன்னைக்கே வந்து நீ மைண்ட மேக்கப் பண்ணிட்டு வந்து நீ பேசியிருக்கணும். வயசு என்ன ஆகுது? சின்ன குழந்தையா நீ? இல்ல. நீ வந்து தாராளமா பேசியிருக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சு. நான் சொல்றேன். ஆமா கண்டிப்பா மனசு உடைஞ்சு போயிருக்கும். பெரிய அளவு பிரஷர் இருக்கும். மிக்ஸ்ட் ஆஃப் ஒபினியன்ஸ் வந்து உன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனா நீ அந்த நேரத்துல எத யோசிச்சுட்டு இருந்திருக்க அப்ப? நீங்க சொல்ற மாரி, ஐய்யயோ! நம்ம இதுவரை ஷெட்யூல் பண்ண வீடியோஸ்லாம் லாக் பண்ணோம்னா, சேனலோட அ இது அல்காரிதம் அல்காரிதத்துல வந்து நமக்கு பிரச்சனை ஆயிற போது. ரெக்கமெண்டேஷன் போயிடும். ரெக்கமெண்டேஷன் ரெவென்யூ குறைஞ்சிரும். ஸ்பாயில் ஆயிரும். அப்படிதானே நீ யோசிச்சுட்டு இருக்க. ஒரு குடும்பத்தோட ரெவென்யூ, ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்தையே அழிச்சுட்டு போட்டு, நீ இப்படி யோசிச்சிருக்க அப்படின்னா, அப்பதான் சொல்றேன் உன் உன் கேரக்டர் அங்க வொர்ஸ்ட்டா இருக்குங்கிறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஏன் உனக்கு சந்தேகமா? உன் ஃபாலோவர்ஸ் என்ன அவங்க போட்டுருக்காங்கன்னு போயிட்டு அந்த டைம்ல உன்னோட கமெண்ட் செக்ஷன்ல போய் நீ எத்தன கமெண்ட் டெலீட் பண்ணலாம் எனக்கு தெரியல. நீ வேணா போய் பாரு. உன் மனசாட்சிய தொட்டு நீ ஆய்வு பண்ணி பாரு. முழுக்க முழுக்க எல்லா கமெண்ட்டையும் நீ டெலீட் பண்ணிட்டு, அங்க வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உன்ன திட்டி தான் இருந்துச்சு. என்ன எல்லாரும் திட்டுனாங்க? நடந்தது என்னன்னு சொல்றான்னு தான் உன்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நீ அத சொல்லியிருக்கணும். நியூஸ்ல வருது. இன்ஃபாக்ட் நியூஸ்ல வரதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருந்து வந்திருக்கணும். நியூஸ்ல வர்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருந்து வந்திருக்கணும். உன்கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்துருச்சுன்னா, அத எடுத்து தான் நியூஸ் போட்டுருப்பாங்க. எல்லாரும் அத பத்தி வதந்தி பரப்பிட்டாங்க. அத பத்தி தப்பு தப்பா இன்ஃபர்மேஷன் பரப்பிட்டாங்க. ஓகே. யார் முதல்ல சரியான இன்ஃபர்மேஷன் பரப்பியிருக்கணும்? நீ பரப்பியிருக்கணும்.
நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பூ பறிச்சிட்டு இருந்தியா? இதுதான் உன் மேல வச்ச மேஜரான அலிகேஷன்ஸ். நான் என்ன சொல்றேன், நீ அந்த டைம்ல நீ என்ன பண்ணேன்னு எங்களுக்கு தெரியும். தெரியாமலாம் கிடையாது. விசாரிக்காம கிடையாது. அடிச்சுட்டு வண்டியில நின்னு பார்த்த. ஓகே. நீ சொன்னது போல ஒரு 10 நிமிஷமோ, 15 நிமிஷம் அங்க இருந்த. அடுத்து நீ என்ன பண்ண? சிலருக்கு ஃபோன் அடிச்ச. ஃபோன் அடிச்சோனே நீ அங்க இருக்காதேன்னு அவங்க உனக்கு அட்வைஸ் பண்றாங்க. தேவையில்லாம ரிஸ்க் ஆகும். வீடியோ கேமரால எல்லாம் பதிவாயிராதீங்கன்னு சொல்லி உனக்கு ஒரு அட்வைஸ் விழுந்துச்சு. அந்த அட்வைஸ் கேட்டோனே நீ அந்த ஸ்பாட்ல இருந்து கிளம்பிட்ட. உன்னோட கூட இருந்த ஒரு ஆள நீ அங்க வெயிட் பண்ண வச்சுட்டு போன. அவங்க தான் எல்லா லீகல் ஃபார்மாலிட்டியும் உனக்கு பண்ணாங்க. நீ உன் வீட்டுக்கு போயிட்டு, வீட்ல இருந்து உட்கார்ந்துகிட்டு, ஃபோன் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, என்ன பண்றதுன்னு தெரியாம வெவ்வேறு நம்பர்ல இருந்து முக்கியமான நபர்கள்ட்ட பேசிட்டு கான்டாக்ட்ல இருந்துட்டு இருந்த. அதையும் மீறி உன்னோட பிரபலத்தன்மையினால நியூஸ் வந்து பயங்கரமா இது பண்ணுது. ஒரு முக்கியமான நாங்க இருக்கோம் பார்த்துக்கிறோம். நீ அமைதியா இருன்னு சொன்னாங்க. சமூக நீதி காவலர்கள் அவங்க. பிரியாணி மேனுக்கு வரேன். சமூக நீதி காவலரு. ம். சோசியல் ஜஸ்டிஸ். அதுதான் எங்ககிட்ட இருக்க பிரச்சனையே. ஏன் உண்மைய பேசும்போது எதுக்குடா குனிஞ்சுகிட்டு பேசுறீங்க? உண்மைனாவே நிமிர்ந்து பேசணும். குனிஞ்சு அந்த இடத்துல குனியக்கூடாது. குனிஞ்சின்னா அங்க உன் மேலயும் அடி அடி விழுகும். இல்ல இப்ப இந்த மாதிரி இப்ப சரி சொல்லு. இர்ஃபான காப்பாத்துனது யாரு? ஆளுநரா? எனக்கு தெரிஞ்சு கடவுள்னு நினைக்கிறேன். அப்புறம் எரிச்சல் வருதுல்ல. காப்பாத்துனது மக்களுக்கே தெரியுது. நீ என்ன உட்காந்து அவங்கலாம் சோசியல் ஜஸ்டிஸ் பக்கம் தான் நின்றுப்பாங்க. கண்டுக்கவே மாட்டாங்க. நீ ஏன் புழுகுற? உங்களுக்கே தெரியும்னு அங்க சொல்லிட்டு போ. எங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். இல்ல இந்த நியூஸ் சேனல்ல ஒண்ணு வந்து நியூஸ் வந்து செம்மையா பூதாகரை பத்தி போட்டாங்க நம்ம ஷாலிமார் நியூஸ்ல. பார்ப்பதற்கு குழந்தை போலவே இருக்கும். இவர்தான் யூடியூபர் இர்ஃபான் சொல்லிட்டு அவங்க வன்மத்தெல்லாம் ஃபுல்லா இறக்கிட்டாங்க ப்ரோ. அது தப்புங்க. நம்ம என்ன அட் தி எண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இர்ஃபான் வந்து செய்தது ஒரு விபத்து. அந்த விபத்து பண்ணதுக்கு அப்புறம், ஒரு விபத்துல நம்மனால ஒரு உயிர் போயிருச்சு அப்படிங்கும்போது, ஒரு ஒரு ஹியூமானிட்டியோட அத எப்படி அணுகணுங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி அவனுக்கு தெரியலனாலும், அவனோட குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு நெக்லிஜென்ஸா இத நடந்துகிட்ட விதம் தான் ரொம்ப தப்புங்கிறேன் நானு. வீட்ல வீட்ல சொல்லியிருக்கணும்ன்றீங்களா? சொல்லியிருக்கணும். தம்பி இது இப்படி நடந்திருக்கு. கண்டிப்பா உன் மேல எல்லாம் திட்டுவாங்க. நீ வந்து ஒரு 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 கன்சர்ன் மட்டும் ஒரு தெளிவா பதிவு போடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். உங்க ஃபேமிலில சொல்லியிருக்கணும். இத போடு அப்படின்ட்டு. கண்டிப்பா என்னால புரிஞ்சுக்க முடியுது. கல்யாணம் ஆன புதுசு. இல்ல ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹிம் ப்ரோ. அவனோட ஸ்பெஷல் டேல அதுக்கப்புறம் இது நடந்திருக்கு. ஆமா, இப்பயும் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஆமா, ஒரு பேபி ஆமா, வந்திருக்கு. ஆமா. இதெல்லாம் வந்து நான் அவர் இப்ப என்ஜாய் பண்ண முடியாம அதுதான் நான் நான் முடிந்த வரைக்கும் இந்த இந்த இத வந்து நம்ம பேச வேண்டாம் தான் போறோம். பட் நான் பேசாம இருந்தாலும் சில விஷயங்கள் இங்க தப்பா தான் நடக்க போகுது. நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அதனால தான் லேட்டாவும் பேசுறோம். நான் அன்னைக்கே நம்ம பேசல. இது என்னன்னா, ஒரு கல்யாணம் ஆயிட்டு வரும்போது கண்டிப்பா இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா தான் இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் அப்படி ஒரு இது நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல, அத அத மேனேஜ் பண்றதுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து அந்த இடத்துல தவறி விட்டது அப்படிங்கிறது தான் எதார்த்தம். அந்த இடத்துல நீ வந்து கரெக்ட்டா செயல்படல. செயல்படாம போனனால தான் உன் மேல அங்க விமர்சனம் வந்துச்சு. அந்த விமர்சனம் அப்புறம் மக்கள திட்டுறது ஆனா எல்லாம் அக்யூஸ் பண்ணவன்லாம் திரும்ப என்ன பண்றான்? உன் மேல தப்பு இல்லைங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். நீ தெரிஞ்சு வேணும்ட்டே ஒண்ணும் போய் போய் நீங்க பண்ணல. பண்ணல. உனக்கு முன்பகை கிடையாது. அதெல்லாம் புரியுது எங்களுக்கு. யாரும் வேணும்னு கொல்லல. ஆனா நம்மள அறியாமல் ஒரு விபத்துல ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கும்போது, உயிர் போயிருக்கு. அப்ப நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறது மக்கள் பார்க்குறாங்க. அந்த இடத்துல உன்னோட ரியாக்ஷன் வந்து தப்பா இருந்துச்சு. ரொம்ப தப்பா இருந்துச்சு. குறைந்தபட்சம் நீ வந்து உன் ஹேட்ட குறைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஷெட்யூல் பண்ண வீடியோஸ நிப்பாட்டியிருக்கணும். அத நீ நிப்பாட்டாம விட்டது இன்னும் அவன் மேல வெறுப்ப ஏத்தி விட்டுருச்சு. விளக்கம் குடுக்குறதுக்கு 9 நாள் டைம் எடுத்த பாத்தியா? அது இன்னும் வெறுப்ப ஏற்படுத்தி விட்டுருச்சு. இவ்வளவுதான் விஷயம். அந்த விளக்கத்திலயும் அந்த விளக்கம் என்னங்கிறது மக்கள் பார்த்தாங்க. அந்த வீடியோல அது தன்னை மையப்படுத்தியே தான் அந்த விளக்கம் இருந்துச்சு. அது எத பத்தின விளக்கம்னே கடைசி வரைக்கும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. தான் சஃபர் ஆனோம். கேட்டு எல்லாரும் வந்து தப்பு தப்பா நியூஸ் போடுறதுனால நான் சஃபர் ஆனேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் அது என்ன சொல்லுதுன்னா, செல்ஃபிஷான கேரக்டர் வந்து இர்ஃபான் கிட்ட இருக்கிறது ஏங்க ரூ. 10 பிரியாணி எல்லாம் எவ்வளவு பேருக்கு வாங்கி குடுத்துருக்காரு தெரியுமா? ப்ரோ. கேஷ்லாம் எல்லாருக்கும் குடுப்பாரு. நான் அதுதான் பார்த்துருக்கேங்க அதுதான் அந்த பிராங்க் வீடியோ. கிங்க்ங்கிறாரு. அது எனக்கு இன்னும் அப்படியா? புரியல. அது என்ன பிரியாணி குடுக்குறது என்ன பிராங்க்? அது என்ன பிராங்க் எனக்கு புரியல. சர்ப்ரைஸ் பண்ண நெறைய பேர் காசுலாம் குடுப்பாருங்க. அவரு வந்து இல்ல செல்ஃபிஷ் அது தான். அது அவர் பிராங்க்ங்கிறாரு, ஸ்கிட்ங்கிறாரு. எனக்கு அது புரியல. ஒரு ரோட்ல பிரியாணிய ரூ. 10க்கோ, ரூ. 50க்கோ குடுக்குறாரு. அது பிராங்க்னா என்ன பிரியாணி கிடையாது அது. தக்காளி சாதத்த என்ன எனக்கு புரியல. அது அவர் தான் சொல்றாரு பிராங்க்ன்னு. அது ஸ்கிட்ங்கிறாரு. ஏன் பிரியாணி நான் வந்து எல்லாருக்கும் குடுத்தேன். ரூ. 10 குடுத்தேன், ரூ. 20 குடுத்தேன்னா, அது நல்ல விஷயம் தானே. அது ஏன் பிராங்க்ன்னு சொல்லணும்? அப்ப அது பிரியாணி கிடையாதா? ஒரு அதுல சர்ப்ரைஸ் கோழி இருக்கும். கீழி போடாம வேற ஏதாவது போட்டு விட்டாரா? அந்த ஒரு நாள் மட்டும் அந்த ரூ. 10 நீங்க வேற ப்ரோ ஏன் ப்ரோ பிரியாணி இல்ல சாப்பிடுற அப்புறம் ஆசையே அப்புறம் அது பிராங்க்னா அதானங்க. பிராங்க்னா அதானே. எனக்கு நெறைய நாள் பசியே இருக்காதுங்க. அவரு வீடியோ போட்டு அவரு எப்படி சாப்பிடுறாருன்னு பார்த்தா அப்படியே எனக்கு வந்து செம்மையா பசி ஊறும். நான் பார்த்துட்டே சாப்பிட்டுருக்கேன் தெரியுமா? அந்த விதத்துல எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவரு.
சி அது அவர் ஒரு ஃபுட் ஏன் பிளாக்கரா இருந்தாரு. அதுல அவர் நல்லா பண்ணாரு. அ பிரியாணி மேனோட சில விஷயங்கள் நம்ம வருவோம் கடைசியா. அது வந்து இல்ல அதாவது ஒண்ணொண்ணா தானே வர முடியும். அதான் அதான். ஸோ இந்த இடத்துல வந்து இர்ஃபான் செஞ்சது தப்பு. அதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீ இடிச்சதும் உன் தப்பு கிடையாது. இடிச்சதுக்கு அப்புறம் நீ நடந்துகிட்டதும் உன் தப்பு. நீ இடிச்சுட்டு நிக்காம போயிட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். நான் நின்னு பார்க்கல. நான் என்னோட சைட் ஆஃப் ஆட்கள வச்சு விசாரிக்கும்போது, "நீ அங்க நின்றுக்க, இறங்கியிருக்க, எல்லாம் நடந்திருக்கு. பட் ஆனா ஃபோட்டோல பதிவாயிறக்கூடாதுங்கிறதுக்காக நீ வேகமா திரும்ப கிளம்பி போயிருக்க. மிஞ்சி மிஞ்சி போனா நீ அங்க நின்றிருந்தது ஒரு ஒரு 10லருந்து 15 நிமிஷத்துக்குள்ள தான் நீ அங்க நின்றுப்பேங்கிறது, அங்க இருந்த ஒரு எவிடன்ஸ் மூலியமாவே நமக்கு வந்த ஒரு தகவல். அவ்வளதான். அப்ப இப்ப இங்க விஷயம் என்ன அப்டின்னா, யாரா இருந்தாலும் இன்னொன்னு, நிக்காம நீ போனது வந்து நான் குறைன்னு சொல்ல மாட்டேன். நிக்காமயே போயிட்ட அப்டின்னா அது குறை. அங்க நின்னுட்டு உடனே நீ கிளம்பி போனத நான் குறை சொல்ல மாட்டேன். அதுதான். ரீசன் என்னன்னா, ஆ பிரபலமான ஒருத்தன் இந்த மாரி ஒரு ஹிட் பண்ணி இறந்துடுறாங்க அப்டின்னா, பப்ளிக்கோட ரியாக்ஷன் எப்டி இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்படி வேணா மாறலாம்ல. எப்டி கிரவுட் வேணாலும் மாறலாம். மென்டாலிட்டி கிரவுட் ஃபுல். மென்டாலிட்டி எப்டி இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல அவன் சேஃப்டி பார்க்கணும். அவன் ஃபேமிலி சேஃப்டிய பார்க்கணும். இதெல்லாம் இருக்குங்க. ஸோ அங்க வந்து மீடியாஸ்லாம் வந்து டக்குனு உடனே வந்துட்டு அவன வீடியோ எடுத்திருந்தா, அது எப்டி போயிருக்கும்? இதெல்லாம் யோசிங்களேன் நீங்க. ஸோ அந்த டைம்ல அவன் ஃபேமிலிய சேவ் பண்றதுக்கு போனான். இதெல்லாம் நம்ம குறை சொல்லல. இத நீ அன்னைக்கே விலக்கியிருந்தீன்னா, உனக்கு இந்த இஷ்யூவே வந்திருக்காது. அன்னைக்கே இந்த ஒரு வீடியோ போட்டு, அன்னைக்கே சொல்லியிருந்தாலும் அடுத்த ஒரு 1 நாள் 2 நாள்ல நீ சொல்லியிருந்தீன்னா கூட பிரச்சனை இல்ல. அந்த இத சொல்லாம நீ அப்படியே இழுத்தடிச்சுட்டு, ஷெட்யூல் பண்ணிட்டு, பழைய வீடியோஸ்லாம் வந்து லக்க பக்க பக்கன்னு சிரிச்சுட்டு இருந்தல்ல, அங்க தான் உன் மேல வந்து வன்மம் வந்து துளிர் விட ஆரம்பிச்சு வளர்ந்து வந்தது. எல்லாருக்குமே உன் மேல கோவம் வந்துருச்சு, வன்மம் வந்துருச்சு. இதான் நடந்தது. அதுக்கப்புறமும் உன் மேல தப்பு இல்லன்னு சொல்லி மக்கள் கடந்து போயிட்டாங்க. சரி, பிரியாணி மேன் இது செல்ஃப்ல இருந்த ஒரு கன்டென்ட். இந்த கன்டென்ட்ட அவர் எடுத்து, தூசி தட்டி, நீதிய நிலைநாட்டுறதுக்காக ஒரு வீடியோவ வந்து போடுறாரு. காசு இருக்கவனுக்கு தப்பித்துக் கொள்கிறான், காசு இல்லாதவன் சிக்கிக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாரு. அந்த வீடியோல வந்து இர்ஃபான் காசு அவர்கள் இருக்கவன்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவன். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவன் தப்பிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ போடுறதுல இர்ஃபான் வந்து தப்பித்தது விதத்துல போடுறாரு. ஆனா தப்பிச்ச விதத்துல போடும்பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சி, இந்த மீம் கிரியேட்டர்களுக்கு குண்டாஸ் போடுறது, இந்த மீம் கிரியேட்டர்கள அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போறது, இந்த மாரி வந்து ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் இப்ப ஆம்ஸ்ட்ராங் மரணத்துல சோசியல் ஜஸ்டிஸ் அப்படியே வெட்டி தூக்கி நிப்பாட்டுன ம். திமுக ம், ம். ஆட்சிக்கு வந்து அவரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுறாப்ல. அவங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. வேற யார் ஹெல்ப் பண்ணியிருப்பா? அவருக்கும் பதில் குடுக்குறதுக்கு தான் ஆளுநருக்கே இழுத்துட்டு வராரு. ஆளுநர், ஆளுநர், ஆளுநர். போலீஸ் டிபார்ட்மெண்ட் உடைய மினிஸ்டர் யாருன்னு தெரியுமா? பிரியாணி மேனுக்கு. சொல்லுங்க. இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாரு ஆளுநர் கண்ட்ரோல்ல இருக்கா? முதல்வர் ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கா? ஆளுநர் கண்ட்ரோல் இல்லையா? சொல்லி விடுங்க. தெரியாம பேசுறாரு போல. அப்ப எதுக்கு இந்த முட்டு? ஏன் இந்த முட்டு? அதுக்கப்புறம் வந்துட்டு இர்ஃபான் வந்து ஆளுநர் வீட்ல போயிட்டு சாப்பாடு விருந்து சாப்பிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டாருங்கிறத அவரு வந்து அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. அது சிம்பிளி என்னன்னா, இவன் வந்து ஒரு செல்ஃபிஷான ஆளு. அது ஓகே. அ அதுல வந்து தான் வளர்ச்சிக்கு இங்க இருக்க பொலிட்டிக்கல் இதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு கன்சர்ன் இல்லாம நீட்டுக்காக மக்கள்லாம் மாணவிகள்லாம் இறந்திருக்காங்க. எத்தன பேர் இறந்திருக்காங்க தெரியுமா? தெரியுமா? இங்க இருக்கவங்களுக்கும் தெரியுமான்னு முதல்ல நீ அந்த கேள்விய கேளு. எங்களுக்கு தெரியுது. அதுதான் பேசிட்டு இருக்கோம். நீட் இருக்கக்கூடாது. நீட் அபாலிஷ் பண்ணணும்லாம் ம். பேசுறோம். ஆளுநர் அத பண்றாரு. அதேபோல திருவள்ளுவருக்கு காவி ட்ரெஸ் போட்டாரு. யார் அத வச்சு அரசியல் வியாபாரம் பண்றா? இதெல்லாத்தையும் நாங்க பேசியிருக்கோம். ம். அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப அதெல்லாம் பேசும்போது, நீ ஒரு டீ ஷர்ட் போட்டு பேசிட்டு இருக்கியே! ம். பெரியாரின் டீ ஷர்ட்டு. நானு ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிரு. நீ நல்லவன். இதே போல தமிழர்கள் வேலைவாய்ப்புக்கு ஹிந்தி படிச்சா தான், ஹிந்தி தெரிஞ்சா தான் இந்திய அரசுல வேலைவாய்ப்பு கிடைக்கும். இத வந்து எல்லா மாநிலத்திலயும் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி மத்திய அரசு ஒரு ஒரு சட்டத்த கொண்டு வராங்க. அந்த சட்டத்த எதிர்த்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்களும் போராட்டத்துல வராங்க. என்ன போராட்டம்னா, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். இதுல வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 3 நடக்குது. இதுல இது வந்து பாத்தீங்கன்னா, 3வது போராட்டம். இந்த 3வது போராட்டம் தான் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட போராட்டம். வேலைவாய்ப்பு வரணும்னாவே நீ ஹிந்தி படிச்சா தான் முடியும். ஹிந்தி எழுத படிக்க தெரிஞ்சா தான் உனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்லும் பொழுது, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், மாணவர்கள் எல்லாருமே அதுக்கு எதிரா, நாங்க ஏன்டா ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு போராட்டத்துல இறங்குறாங்க. இந்த நேரத்துல ஈவேரா அவர்கள் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு? இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை செய்பவர்கள் காளிகள், காளி பயலுக. இவர்களை ஏன் தடுக்காம இருக்கீங்க? காவல்துறை கையில் தடிகளும், லத்தியும், துப்பாக்கியும் இருப்பது பூ பறிக்கவான்னு கேட்கிறாரு. இதுக்கு பதில் சொல்லு நீ. இங்க இருக்க ஆளுநருக்கும், அந்த ஈவேராவுக்கும், பெரியாருன்னு சொல்ற ஈவேராவுக்கும், நிதிஷ் குமார் என்ன வித்தியாசம்? சொல்லு நீ.
மொழிப்போருக்காக எத்தனை பேர் தமிழ்நாட்டுல செத்துருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் உயிரை கொடுத்துட்டு இருக்காங்க? அவங்கள காலி பயல்ங்கிறாரு ஈவேரா. இதெல்லாம் தெரியுமா? பொலிட்டிக்கலா கரெக்டா தான் நீ இருக்கியா? இல்லங்க தெரிஞ்சாலும் இப்ப ஒரு ஒரு ஃபேஷன் மாரி நெனச்சு இல்ல அப்படி கிடையாது. பெரியார் இவங்களுக்கு என்ன இது தெரியுமா? பண்றாங்களோ. இவங்களுக்கு என்ன தெரியுமா? ஒண்ணா அந்த கூட்டத்துல இருக்கணும், இல்ல இந்த கூட்டத்துல இருக்கணும். நல்லது செய்யற கூட்டத்துல இருக்கக்கூடாது. உண்மையை பேசுற கூட்டத்துல இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கூட்டத்துல இருக்கணும். ஒண்ணா காவியா இருக்கணும், இல்ல கருப்பு சங்கியா இருக்கணும். 2 சங்கித்தனம் தான்டா இது. உண்மைய பேசு. இதுக்கு பதில் சொல்லு நீ. இந்த இடத்துல எந்த இடத்துல இருந்து மாறுறாரு ஈவேரா? நீ வச்ச 2டே விஷயம் தான். நீ ஆளுநர் தப்பானவர்ன்னு சொன்னீல. நான் அக்செப்ட் பண்றேன். வரவேற்கிறேன். கை குடுக்குறேன். ஆளுநர் தப்பானவரு. ஆமா. ஆளுநர் பண்றது மக்களுக்கு விரோதமான அரசியல். தமிழர்களுக்கு விரோதமான அரசியல். கை குடு பிரியாணி மேன். கை குடுத்துட்டியா? இப்ப வா. அடுத்த கேள்விக்கு வரேன். இப்ப ஈவேரா பண்ணார்ல, இது என்ன? மொழி போராட்டத்திற்காக போராடி கொண்டிருந்தவர்களை துப்பாக்கில சுட வேண்டியது தானே அப்படின்னு. இதுல இன்னும் நெறைய இருக்கு. நீ படிச்சிருக்க மாட்ட. அதனால நான் சொல்றேன் நானு. நீ படிக்காமயே இப்ப தலையில ஏத்தி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. படிச்சிருந்தீன்னா நீ நல்லவனா இருந்தா அத தலையில ஏத்திருக்க மாட்ட. அவர் இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த மொழி போராட்டத்துல வந்து எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இத வந்து அன்னைக்கு வந்து அரசாங்கத்தால கூட நிப்பாட்ட முடியல. நான் என்னுடைய திராவிட இயக்க தோழர்களுக்கு கையில எரி எண்ணெயையும், கொள்ளிக்கட்டையும் குடுத்து எவன்லாம் மொழிக்காக போராடுறானோ அவனையெல்லாம் கொளுத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த போராட்டமே முடிவுக்கு வந்துச்சுன்னு பெருமைப்படுத்தி எழுதி வச்சிருக்காரு. மொழிக்காக போராடினது சரியா? சரியில்லையா பிரியாணி மேன்? அவங்கள கொலை பண்ணணும்னு காவல்துறை கொலை பண்ண இப்ப ஸ்டெர்லைட்ட சுட்டாங்க. நம்மலாம் என்ன சொல்றோம்? காவல்துறையை எதிர்த்து பேசுறோம். அவங்களெல்லாம் வந்து தண்டனைக்கு உட்படுத்தணும்னு பேசுறோம். நீங்க சொன்ன சோசியல் ஜஸ்டிஸ் சொன்ன இந்த திமுக அரசு என்ன தெரியுமா பண்ணிருக்கு பிரியாணி மேன்? என்ன பண்ணிருக்குன்னா, அப்படி துப்பாக்கியால் சுடப்பட்ட குற்றவாளியாக அறியப்பட்ட காவலர்களுக்கு பதவி உயர்வு குடுத்திருக்காங்க பிரியாணி மேன். தெரியுமா பிரியாணி மேன்? என்னடா நீ? எனக்கு என்ன புரியல. என்ன உளவியல் இருக்கு நீ? அப்ப இந்த பக்கம் வந்து நீ என்ன வேணாலும் முட்டு குடுப்ப. அப்படியே இந்த பக்கம் என்ன நோக்கம் உனக்கு? இப்ப இதெல்லாம் பேசு. இதான் சோசியல் ஜஸ்டிஸா? அப்ப இந்த மாரி எரி எண்ணெய வச்சு கொலை பண்ணா, அப்ப அது பாரு நாங்க அத சொன்னதுக்கு அப்புறம் தான் நின்னுச்சுன்னு பேசியிருக்காரு இவர். இதுக்கு எல்லாத்துக்குமே என்னால பேஜ் வாரியா உனக்கு எவிடன்ஸ் குடுக்க முடியும். இதெல்லாம் பொய் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் இருக்கு. உனக்கு தேவைன்னா நீயே போய் வெரிஃபை பண்ணு. இல்லையா உனக்கு சந்தேகமா? அடுத்ததுல நான் காட்டுறேன். எங்கெங்க இருக்குன்ட்டு. அப்ப இது எல்லாம் அவர் பேசியிருக்காரு. இங்க என்ன ஆளுநருக்கும் இவருக்கும் என்ன வேறுபாடு? சரி ஓகே. ஆளுநர் வந்து தமிழருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அ வள்ளுவர். அவர் வந்து திருட பார்க்கிறாரு. காவி உடை போட்டிருக்காரு அப்படின்னு நீ சொல்றீல்ல? தப்பு. எதிர்த்து நான் பேசியிருக்கேன். வீடியோஸ் இருக்கு. இதே சேனல்ல இருக்கு. போய் பாரு. நீ ஏதாவது எடுத்து பேசியிருக்கியா? தெரியல எனக்கு. ஓகே. அது இப்ப பேசுற. சரி. நல்லது. வரவேற்கிறேன். கை குடு. தப்பு தானே? அடுத்தவங்களுடைய ஒரு அடையாளத்த நம்மளோட அடையாளமா மாத்துறதும், அந்த அடையாளத்துக்கு ஒரு கெட்டது களங்கம் கற்பிப்பதும் தப்பு தானே? அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தானே? சரி. விநாயகர் சிலையெல்லாம் போட்டு உடைச்சாரு ஈவேரா. ஈவேரா கடவுள் மறுப்பாளர். ம். அவருக்கு அந்த விநாயகர் சிலைய பத்திய கவலை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்ட்டா? அத நீங்க கும்பிடாதீங்கன்னு கூட சொல்லலாம். அது கருத்து சுதந்திரம். ஆனால் அந்த சிலைய வந்து உடைப்பது அப்படிங்கிறது, இப்ப நீ ஒரு உருட்டுவ நீ. என்ன உருட்டுவன்னா, அது அவரு சொந்த காசுல ஒரு சிலைய வாங்கி உடைச்சாரு அப்படின்னு நீ சொல்லுவ. இப்ப நானும் கேட்கிறேன். இப்ப நான் சொந்த காசுல ஈவேராவோட சிலைய வாங்கி நான் உடைச்சா நீ என்ன பண்ணுவ? கேட்கும்போதே வலிக்குது ப்ரோ. நம்ம ஆட்கள் பண்ணாங்க. வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. சமூக நீதி காவலர் கூட்டம். சொந்த காசுல விநாயகர் சிலைய உடைச்சா அது தப்பு இல்லையா? அவரோட சிலைய வாங்கி உடைக்கிறாரு. ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். நீ அத நம்பு, நம்பாதன்னு நீ விவாதிப்பதற்கு, பேசுவதற்கு 1000 உரிமைகள் உனக்கு இருக்கு. ஆனால் அந்த சிலைய ஐடால எடுத்து போட்டு உடைக்கிறது, அது 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 கேட்டா அது வந்து ஒரு வே ஆஃப் புரொடெஸ்டிங் அப்படின்னு சொல்றது, அது சரியான வே கிடையாது. ரொம்ப தப்பான வே. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். சங்கிகள்ல ஒரு சிலர் வந்து ஒரு பொம்பள கூட சமீபத்தில நான் பேர மறந்து தொலைச்சுட்டேன். இப்ப கூட ஏதோ பேசியிருக்கு. நபிகள் நாயகத்த பற்றி ரொம்ப கொச்சையா ஒரு கருத்த சங் பரிவாரை சேர்ந்தவர் பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ம். பொம்பள. நீ வந்து விமர்சனம் வைக்கிறது வேற. இஸ்லாத்துல இப்படி இருக்கு, இது தப்பு, இது சரி, இதெல்லாம் நீ பேசு. பிரச்சனை கிடையாது. ஆனால் நபிகளை வந்து மிக கொச்சையாக அசிங்கப்படுத்தி பேசினான். அப்ப நீ உன்னோட ஸ்டாண்ட் என்னவா இருந்திருக்கும்? என்னவா இருந்தாலும் ஒரு ஒரு மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப புண்படுத்தும் விதமா பேசக்கூடாது. அவதூறு பரப்பாம, அசிங்கமா பேசுறதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நீ வழிபடாமல் இருக்கலாம். நீ அத பற்றி விமர்சிக்கலாம். விமர்சனத்துக்கு அப்பா கடவுள் கூட நீ விமர்சி. நீ விநாயகர விமர்சிச்சுக்கோ. பிரச்சனை இல்ல. அங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். ஆனா விநாயகர் சிலைய உடைக்கிறதும், ஹேட் தான் வரும். இது ஹேட் இது ஹேட் பாலிடிக்ஸ். இந்த ஹேட் பாலிடிக்ஸ பண்ண ஈவேராவ நீ எப்படி ஆதரிப்ப? இங்க இவரு செய்றாருல்ல காவி அ வள்ளுவர் வெண்ணாடை உடுத்தி இருக்கக்கூடிய வள்ளுவருக்கு வந்து காவி ஆடைய உடுத்தி பட்டைய போடும் பொழுது, அது ஒரு ஹேட் மாங்கரிங் பாலிடிக்ஸ். வீம்புக்குன்னே பண்றது.
அதே போல வீம்புக்கு பண்ணவர் தான் இவரும். இந்த இடத்துல உனக்கு ஆளுநர் எந்த இடத்துல டிஃபரன்ஸா தெரியிறாரு? ஈவேரா உனக்கு எந்த இடத்துல புனிதரா தெரியிறாரு? சொல்லு நீ. எதுக்கு எப்ப பார்த்தாலும் கருப்பு சட்டை போட்டு பெரியார் பெரியார்ன்ட்டு வர? தயவு செஞ்சு தற்குறியா இருக்காத. தற்குறி மேன்னு சொன்னது எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த பொலிட்டிக்கல்ல நீ என்னவா இருக்க? இல்ல அது வந்து அவரோட பிரான்சைசி. அது நான் கேட்டப்ப என்னதுங்க எங்க வாங்குனீங்கன்னு கேட்டா பிரான்சைசின்னு சொன்னாரு. அது எல்லா யூடியூபரும் வச்சுக்கிறாங்கங்க. அவங்க சேனல்ல ஏத்த மாரி பிரான்சைஸ் வச்சுக்கிறாங்க. ஆனா நான் அவர் வந்து அவுட்டேட்டடா இருக்காரு. ஐ ம், அம் கோயிங் டூ கிவ் ஹிம் ஒரு நல்ல ஐடியா குடுக்குறேன். ம். பெரியார் ஜென் அப்படிங்கிறத எடுத்துட்டு சின்னவர் ஜென் அப்படின்னு போட்டா இன்னைக்கு செமையா இருக்கும். ட்ரெண்டிங்கா இருக்கும். அது இன்னும் நல்லா விக்குங்க. ஆமா. சமூக நீதிய பாதுகாக்கிறாங்கல்ல. நல்ல சேல்ஸ் ஆகுங்க. அப்ப ம். பிரியாணி மேன் இனிமேது ஒரு விஷயத்த எடுத்து பேசும்பொழுது, அந்த இடத்துல இந்த மாரி தேவையில்லாத அன்வான்டடான விஷயங்கள வச்சு மேனிபுலேட் பண்ணக்கூடாது. இர்ஃபான் பண்ணது தப்பு. இந்த மாரி ஹிட் அண்ட் ரன்ல பண்ணது தப்பு. அவருக்கு சப்போர்ட்டிவா வந்த அரசியல்வாதிகளும் செய்தது தப்பு. அந்த அரசியல்வாதிகள் திமுக காரங்க தான். அத சொல்றதுக்கு முதுகெலும்பு இருந்ததுன்னா பேசு. இல்லைன்னா இருக்கணும். அத விட்டுப்புட்டு, எனக்கு முதுகெலும்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல மட்டும் வளைஞ்சு குடுத்தா, நோக்கம் என்ன? நீ பேச வந்த நோக்கமே சிதைஞ்சு போது. சரி, இன்னைக்கு என்ன ரொம்ப திட்டுறாங்க. என்ன ரொம்ப வந்து அப்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி இவரே லைவ்லாம் பேசியிருக்காரு. ம். யார் பண்றா? பிரியாணி மேனை அப்யூஸ் செய்வது யாரு? எந்த டீமு? அவங்களோட முன்னாடி பதிவுகள் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்கட்டும். யார சமூக நீதி காவலர்ன்னு சொல்லி நீங்க பாதுகாத்து தூக்கி நிப்பாட்டுறீங்களோ, அதே கேங்கு. அது அந்த கூட்டத்துக்கு சால்ரா அடிக்கிற யூடியூபர் கூட்டம். இவங்கலாம் தான் உன்ன கார்னர் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த கும்பல்லயே ஒரு நண்பர் இருக்காரு. அவருக்கும் இதுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்ல. மீதி ஒரு 4 பேர் இருக்காய்ங்க. அவங்க ம், என்னன்னா, இப்ப இர்ஃபானுக்கு வந்து அடியாள் வேல பார்க்குற மாரி வந்து ம், போயிட்டு ம், புல்லிங் பண்றது. ம். நீ இன்னும் சாகலையான்னு கேட்கிறது. இதெல்லாம் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஏற்க முடியாது. இல்ல இன்னொன்னு, இப்ப பிரியாணி மேன்ட்ட இருக்க நல்ல விஷயங்களையும் பேசிருவோம். என்னன்னா, இப்ப இதெல்லாம் வந்து பிரியாணி மேன் அவரோட வாதங்கள் செய்ய தெரியாம செஞ்சு இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்ட்டோம். இப்ப நல்ல விஷயம் பேச போறீங்களா அது? ஆமா. அப்ப நானும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிர்றேன் ப்ரோ. இது வந்து ஒரு நல்ல சான்ஸ் ப்ரோ. அவரு வந்து இங்க இருந்து இனிமேல் பண்ணக்கூடிய கன்டென்ட் எல்லாம் ஃபுல்லா புரிதல ஏற்படுத்திட்டு, அவர்கிட்ட ஒரு ஓப்பனா வந்து பேசுற தைரியமான டேலண்ட் இருக்கு. டெய்லி ம், வீடியோ போடுறாரு. ம். கன்சிஸ்டன்சி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து இனிமேல் நீங்க சொல்ற மாரி ரிஃபைன்டா யோசிச்சுட்டு, கரெக்ட்டா பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் நான் பண்ணிட்டு என்ன பேசணும். சொல்றேன்னா, ம். முதல்ல அழிச்சிருங்க. இந்த பக்கம் நான் நிக்கணும், அந்த பக்கம் நிக்கணுங்கிறதெல்லாம் ம். அழிச்சிட்டு, நியாயத்து பக்கம் நிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. நியாயத்து பக்கம் நீங்க நிக்கிறதுக்காக உங்க மேல கல்லடி பட்டாலும், சாணி அடிகள் பட்டாலும், இன்னைக்கு அது அசிங்கமா இருக்கலாம், அவமானப்படுத்தலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு பேர் வாங்கி குடுக்கும். ம். நான் இந்த பக்கம் நின்னா எனக்கு பொலிட்டிக்கலா இப்போதைக்கு சேஃபு. இந்த பக்கம் நின்னா பொலிட்டிக்கலா எனக்கு சேஃப் அப்டின்னா, அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு அரசியல். அத செய்யக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்றோம். சோ அத புரிஞ்சுட்டு அவர் வர்றாரு, வரல சரி. அது ஓகே. 2வது. சரி ஓகே. இப்ப நான் இங்க வரேன். ம். இப்ப இர்ஃபானுடைய இந்த விஷயத்துல இவரு எடுத்து பேசிய அந்த விஷயம் என்பது, அது உண்மை. இன்னைக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கிறவங்கள்ல இவங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சருக்கு நல்லது நடக்குது. அதே பொலிட்டிக்கல் கட்சிகளுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்க ஒண்ணுமே இல்ல. இப்ப நான்லாம் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்ல சிக்குனாலும் திமுக என்ன பண்ணும்? அங்க தூக்கிருவாங்க. நியாயமா பாக்கும்? பாக்காது. மாறா இவன் எப்படா சிக்குவான்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம வேற ஏதாவது ஒரு தவறுதலா இதே மாரி ஒரு ஆக்சிடென்ட்டோ, இல்ல இதே மாரி வேற ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட, நம்மள வந்து அவங்க எந்த அளவுக்கு அதுல கைது பண்ணி உச்சபட்ச தண்டனை என்னவோ அது வரைக்கும் கொண்டு போயிருவாங்க. ஆனா அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் தப்பே செய்திருந்தாலும் அவர்களுக்கு சுலபமாக ஜாமீன் கிடைத்து வெளியில வந்துருவாங்க. இதுதான் இது இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம சொல்றோம். சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமா இருக்கணும். எனக்கும் சமமா இருக்கணும், உங்களுக்கும் சமமா இருக்கணும். நம்ம எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் சமமா இருக்கணும். நம்ம ம். ஆதரிக்கக்கூடியவர்களுக்கும் சமமா இருக்கணும். இதுதான் சட்டம். அது தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒன் சைடடா தான் இருக்கு. ஒன் சைடடா தான் இருக்கு. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் இங்க சட்டங்கள் இயற்றப்படுகிறது. நான் இங்க எடுத்துக்காட்டுக்கே சொல்றேன். திமுக அரசுல விவசாயிகள் மீது குண்டாஸ் போடப்பட்டுச்சு. எதிர்த்து அன்னைக்கே நம்ம பேசியிருக்கோம். ஏன் அப்பல்லாம் தெரியாதா பிரியாணி மேனுக்குலாம்? எவ்வளவு ஒன் சைடடான ஒரு விஷயம். ஒரு ஒரு விவசாயிகள் விவசாய போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அவங்க மேல குண்டாஸ் போடுறது சட்டத்துக்கே புறம்பானது. போடுறாங்க. ஹைகோர்ட்ல வந்து அதுக்கப்புறம் அத நீக்குனதுக்கு அப்புறம் அது நீங்குது. எத்தன பேர் மீம் கிரியேட் பண்ணவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இவர அவமானப்படுத்திட்டாரு. இவர அசிங்கப்படுத்திட்டாருன்னு. சரி. இவங்க கட்சி தலைவர்கள இவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆமாங்க தப்பு தான். நானும் அதுல நியாயப்படுத்தல. தப்பா பேசிட்டேன். ஒருமையில பேசுறதெல்லாம் தப்பு தான். ஒரு முதலமைச்சரா இருக்கவரையோ, இல்ல முக்கிய அமைச்சர்களா இருக்கவங்களையோ விமர்சிக்கலாம். ஆனால், ஒரு கொஞ்சம் அநாகரிகமான சொற்களை சொல்லி பயன்படுத்தி பேசுவது, அவங்களோட குடும்பத்தை தனி மனித தாக்குதல் செய்வதெல்லாம் தவறு. அவர்கள் மீது நீங்க சட்ட நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றால் சரி. அதேபோல எடப்பாடி பழனிசாமியையோ, சீமானையோ, இல்ல வேற அரசியல் தலைவர்களையோ, அவங்க குடும்பத்தையோ, இல்ல வேற கருத்தியல் கொண்டவர்களோட குடும்பத்தையோ இழிவுபடுத்தி பேசக்கூடிய எத்தன உடன்பிறப்புகள நீங்களும் நானும் அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரே நாள்ல 5 வீடியோ போடுறாங்க ஒருத்தன். கெட்ட கெட்ட வார்த்தைய பேசிட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இருக்குல்ல. நீங்க சொல்றீங்க வந்து நாங்கள் புனிதமாக கருதக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து சண்டாளன் கருணாநிதி அப்படின்னு சொல்லி பாடிட்டா, அது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? வழக்கு பதிவு பண்றோம், கைது பண்றோம்னு சொல்றீங்க. ஆமாங்க, சரிங்க, ஓகே.
சாமியா கும்பிட்டுட்டு இருக்கவரை வந்து தொடைய தூக்கி ஆடிட்டு இருந்தாரு. அவருடைய பிறப்புறுப்பு தெரிஞ்சதுன்னுலாம் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாடு முழுக்க உங்க கேஸ் குடுக்குறாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன்னா உங்களுக்கு அவன் ஜால்ரா அடிக்கிறான். உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவன் கெட்ட வார்த்தை பேசலாம். YouTubeல அப்யூசிவா பேசலாம். என்ன வேணாலும் பேசலாம். ஆனா உங்களுக்கு எதிரா இருக்கவன் ஏதாவது ஒரு சின்ன சறுக்குனாலும் அவன தூக்கிட்டு கொண்டு போய் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறீங்க. நான் கேட்கிறேன் 2 பக்கமும் நடவடிக்கை எடுங்க. ஏன் எடுக்க முடியல உங்களால? அங்க உங்ககிட்ட நியாயம் இல்ல, நேர்மை இல்ல. இதத்தான் பிரியாணி மேன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ம். டாக்ஸிசிட்டிக்கு எதிரா பேசுறோம் அப்படின்னா, சார்பு நிலை எடுத்துட்டு டாக்ஸிசிட்டிக்கு எதிராக பேசவே முடியாது. 2வது டாக்ஸிசிட்டி பத்திலாம் இன்னைக்கு மேபி பிரியாணி மேன் திருந்திருக்கலாம். ஏன்னா அவரோட வீடியோஸ்ல நான் நெறைய மாற்றங்கள பார்க்கிறேன். ஆனா டாக்ஸிசிட்டிய பத்தி பேசுவதற்கான அருகதை பிரியாணி மேனுக்கு இருக்காங்கிறத பிரியாணி மேன் தான் போட்ட பதிவுகளில் பழைய பதிவுகளை எடுத்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நான் அத பார்த்திருக்கேன். புரியுது. எந்த அளவுக்கு டாக்ஸிக்கான கன்டென்ட்ட நீங்களும் பேசியிருக்கீங்க. நீங்களும் டாக்ஸிசிட்டிய எந்த அளவுக்கு விதைச்சிருக்கீங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்க மனசுக்கு தெரியும். மேபி நீங்க அது தப்புன்னு இப்ப உணர்ந்திருக்கலாம். ஒரு வயசுல ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். இப்ப அது தப்புன்னு உணர்ந்திருக்கலாம். உணர்ந்தால் நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சோ இதெல்லாம். இப்ப இர்ஃபானுடைய விஷயத்துக்கு வருவோம். சரி. இந்த ஹிட் அதாவது அண்ட் இப்போ ரன். அந்த டீசென்ட்டான ஒரு வீடியோ போட்டாரு. இந்த டீசென்ட்டான ஹிட் அண்ட் ரன் நான் ம். சொல்லிடுறேன். ஹிட் அண்ட் ரன் வீடியோல நீங்க இந்த இத மையப்படுத்தி பேசிய எந்த ஒரு இடத்துலயுமே இர்ஃபான் ப்ரோன்னு தான் மென்ஷன் பண்ணீங்க. இர்ஃபானை வந்து ஒருமையிலயோ, இல்ல இர்ஃபானை வந்து ஒரு தரக்குறைவான ஒரு இடத்திலயோ நீங்கள் பேசவே கிடையாது. ஆனா அதுக்கு நான் பதில் சொல்லி நிமித்துவேன்னு பேசின இர்ஃபான், முழுக்க முழுக்க எடுத்த ஆயுதம் என்பது அவதூறுகளும், டாக்ஸிசிட்டியும். கெட்ட வார்த்தையா பேசி தள்ளுற. நான் என்ன கேட்கிறேன் இர்ஃபான்ட்ட, உன் சேனலோட வீடியோவ எத்தன பேர் பார்க்குறாங்க? அதுல குழந்தைங்க எத்தன பேர் பார்க்குறாங்கன்னு தெரியுமா? ஏன் அவங்க வீட்ல இருக்க குழந்தைங்களே பார்க்க மாட்டாங்க. நீ பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. நீ பாட்டு வந்து ஒத்த விரல காட்டிக்கிட்டு ஒரு பொம்மைய வைக்கிற, கரெக்ட்டு. கெட்ட கெட்ட வார்த்தைய பேசுற அந்த வீடியோல. அசிங்கமா பேசுற. என்ன நோக்கம்? அந்த இது பொம்மை இதெல்லாம் வந்து இது என்ன ஃபர்ஸ்ட்டு வந்து பேட் வேர்ட்ஸ பொது இடத்தில் பேசுவதே வந்து சட்டப்படி குற்றம் தெரியுமா? சட்டப்படி குற்றம். ஒரு சமூக வலைதளம்ங்கிறது ஒரு பப்ளிக் ஸ்பேஸ் மாரி. அங்க வந்து கெட்ட வார்த்தை பேசுறதே தப்பு. இத இன்னைக்குன்னு மட்டும் நான் சொல்லல. இர்ஃபான் இந்த கெட்ட வார்த்தை பேசுறத நான் முன்னாடியே நம்ம கண்டிச்சிருக்கோம். இர்ஃபானுக்கு மட்டும் சொல்லல. இந்த மாரி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே யூடியூப் சேனல் நடத்துற அத்தனை பேரையுமே நம்ம சொல்லியிருக்கோம். அத வந்து நியாயப்படுத்திட்டு அது என்ன ப்ரொஃபானிட்டியா? ப்ரொஃபானிட்டி. இந்த 2 எவ்வளோ பேரும் உட்கார்ந்து ஸ்டைலிஷா பேசிட்டு இருக்குல்ல இருப்பாங்க. சமையல். ப்ரொஃபானிட்டி பேசுறது ஏதோ சரின்னு உட்கார்ந்து ஒரு குரூப் கொஞ்ச நாளைக்கு உருட்டிட்டு இருந்தாங்க. அப்ப இருந்தே நம்ம இத எதிர்த்துட்டு இருக்கோம். அது தப்பு. நீங்க தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க. ஏன்னா இத கேட்டுக்கிட்டு நீ வீடியோல கன்டென்ட்ன்னு பேசிட்டு போயிருவ. ஆனா உன்ன பார்க்கிறவன் அத கன்டென்ட்க்கு எங்கேயும் பேச மாட்டான். அவன் கூட இருக்கவங்க கிட்ட பேசுவான். அவன் கூட பழகுறவங்க கிட்ட பேசுவான். ஏன் நமக்கு கோவம் வருதுன்னா வீட்ல பேசுவான். அந்த ப்ரொஃபானிட்டிய வந்து நீ ஸ்ப்ரெட் பண்றதோ, ப்ரொஃபானிட்டிய வந்து ஒரு புனிதப்படுத்தி காட்டுறதோ ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இது வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது ஒரு ஈவில் யூடியூபர் ப்ரோ. அவர ம், பார்த்து நெறைய சின்ன பசங்க வந்தாங்க. அத பார்த்து இப்போ வந்து குட்டி மீன் குஞ்சுகள்லாம் வந்துருச்சு. இதுதான் ஸ்டைலு. ம். இதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த ஆரம்பிச்சு வச்ச யூடியூபர் நைஸா போய் உட்கார்ந்துட்டு பொழப்ப பார்க்க போயிட்டாரு. கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கவன் கெட்ட வார்த்தை பேசிட்டே ஆரம்பிச்சு வச்ச இருக்கான். யூடியூபருக்கு வயசாயிருச்சு, முடி கொட்டி போச்சு. அவருக்கு என்ன பிரச்சனை? பயம் அவருக்கு போய் வந்துருச்சு. பயம் வந்துருச்சு. பயம்ங்கிறத விட இப்ப பொறுப்பு பொறுப்பு வருங்க. வந்துருச்சு. நான் தான் சொல்றேன் இம்மெச்சூரிட்டிங்கிறதுக்கு வந்து வயசு வர வர தான் புரிய வரும். அதனால தான் அப்பா, அம்மா பேச்ச தட்டாத, கிட்டாதன்னு நம்ம எல்லாம் பழமொழி இருக்கு. ரீசன் என்ன? அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கும். உனக்கு இருக்காது. நீ வந்து தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்ப. மெச்சூரிட்டியோட இருக்கவங்கள அத சொல்லும்பொழுது, அவங்க கைட் பண்ணும்போது புரிந்து நடந்து கொள் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்ப அந்த மெச்சூரிட்டி வரும்போது உங்களுக்கு புரியுது. நம்ம ப்ரொஃபானிட்டி பேசுனது தப்புன்னு புரியுது. நம்மள பார்த்து ஃபாலோ பண்ண கல்ச்சர்ல உருவாகியிருக்கவன்லாம் எந்த அளவுக்கு டாக்ஸிக்கா உருவாகியிருக்காங்கிறதும் புரியுது. அந்த டாக்ஸிசிட்டி உங்கள மட்டும் பாதிக்காது. நாளைக்கு எல்லாரையும் பாதிக்கும். சமூகத்தை பாதிக்கும். அப்ப இந்த இர்ஃபான் வந்து பிரியாணி மேன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுல தப்பு கிடையாது. ஆனா அந்த இடத்துல வந்து நான் பெர்சனலா ஹர்ட் ஆயிட்டேன். அதனால நான் வந்து என்ன வேணாலும் எவ்வளவு பேசுவேன் அப்டின்னா, நீங்க செஞ்சிருக்க வேண்டியது என்ன? பிரியாணி மேன் வந்து ஆதாரம் இல்லாம பேசுறது. நாங்க நின்னேன். என்ன வந்து இப்டி சொல்றது வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகுது. ஃபோன் பண்ணேன் அ எடுக்கல. ஃபோன் பண்ணேன் எடுக்கல. இதெல்லாம் வேலிடான பாயிண்ட். நான் வந்து எதுவா இருந்தாலும் நான் உன்கிட்ட பழகியிருக்கேன். பழகுனதுக்கு நீ முதல்ல என்கிட்ட கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்டுருக்கணும். என்கிட்ட எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்கல. கேட்காம நீ ஒரு முடிவு பண்ணியிருக்க. 2வது நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணும்போது கூட நீ வந்து அந்த ஃபோன பிக் பண்ணல. அதுக்கு பதிலா இப்படி நீ ஒரு மெசேஜ் அனுப்பிச்ச. இதெல்லாம் தப்பு. 2வது நாங்க இருந்ததுக்கான ஆதாரம். இந்த பாருங்க இவ்வளோ நேரம் நான் வந்து அங்க இருந்திருக்கேன். அங்க வந்து Google மேப்ல அது காட்டுது பாருங்க. அப்படின்னு சொல்லி இன்னும் அது ஆதாரம் கிடையாது. அது ஆக்சுவலா ஆதாரமே கிடையாது. சரி ஓகே. இதெல்லாம் நீ விளக்கம் குடுத்திருந்தா, அந்த விளக்கத்த டீசென்ட்டா குடுத்துட்டு போயிருக்கலாம் இர்ஃபான். ரொம்ப நாகரிகமா, மரியாதையா, ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீங்க வந்து இப்படி பண்றது வந்து ஒரு மாரி மன சங்கடத்த உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத முடித்திருக்கலாம். பிரச்சனை இது சால்வ் ஆயிருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாரி கெட்ட கெட்ட வார்த்தைய பேசுறீங்க. சரி. பிரியாணி மேன் ஆரம்பத்துல ப்ரொஃபானிட்டி இல்லாம தானே வீடியோ போட்டாரு. அந்த பொறுப்புணர்வ அப்படியே கடைபிடிக்கணும்ல. அடுத்து அவருக்கு ரிப்ளை பண்ற ஒரு வீடியோல பிரியாணி மேன் என்ன பண்ணியிருக்கணும்?
நான் உன்ன மரியாதையா பேசுறேன். நீ மரியாதை இல்லாம பேசுறியே! எஸ்கேப் ஆகாத. நீ குடுத்த ஆதாரம் பொய்யானது. நீ குடுத்த ஆதாரத்த யாராலயும் மாத்த முடியும். நீயே மாத்தின்னு கூட காட்டியிருக்கலாம். சோ இந்த ஆதாரம் ஆதாரமா எடுத்துக்க முடியாது. நீ அங்க இருந்ததுக்கு வேற ஏதாவது ஆதாரம் இருந்தா காட்டு. 2வது இந்த இதுல வந்து நீ ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டேன்னு மீடியாஸ் எல்லாம் உன் மேல இருக்கு. என் மேல நீ வந்து வழக்கு பதிவு பண்ணுவேங்கிறியே! அவங்க மேல உனக்கு வழக்கு இதெல்லாம் வேலிடான பாயிண்ட். இதுலலாம் நான் மாற்று கருத்தே இல்ல. நான் ஆதரிக்கிறேன் அந்த வீடியோல. ஆனா, நீ குண்டேன், நீ ஒபீஸு, நீ இதுவேன், அது அப்படின்னு விட்டு பேசுனது இல்லாம, தள்ளுவண்டி கடை எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஒரு மாரி வந்து பக்கெட் வந்து கக்கூஸ் பக்கெட்ல வச்சிருக்கான். இது இது. இல்ல அது எனக்கும் பிடிக்கல. ஏன் நீங்க போற 5 ஸ்டார் ஹோட்டல்லலாம் வந்து உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? காமிக்க சரி, வேணாம் நான் முதல்ல. நான் என்ன சொல்றேன், ம். இர்ஃபான்கிட்டயும் குறைகள் இருக்கு. பிரியாணி மேனும் அவசர கதியில ஒரு பதில் குடுக்குறதோ, எமோஷனலா போட்டாப்ல. எமோஷனலா போடுறதோ, 2வது அவர் கெட்ட வார்த்தை பேசுறாங்கறதுக்காக நீ பாடி ஷேமிங் பண்றது, அவன வந்து தப்பு தப்பா பேசுறது, ரொம்ப அதுல எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆனது, அவன் வந்து பேசும்போது என் மச்சான வந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது இருக்கு. அதுக்கு வந்து ஒரு தப்பான மியூசிக் போட்டு தப்பான ஒரு இது மாரி பண்றதெல்லாம் அது ரொம்ப அதிக பிரசங்கித்தனம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பான அணுகுமுறை. நான் தான் சொல்றேன்ல, நீங்க வந்து டாக்ஸிக்கா பேசுறதுக்கு நானும் டாக்ஸிக்கா பேசி தான் ஒரு விஷயத்த செய்வேன்னா, அங்க ஹேட் மட்டும் தான் வளரும். அங்க இவரோட நியாயத்த இழந்துட்டார்ல அவரு. நியாயம் போயிரும். என்னதான் இருந்தாலும் நீங்க இர்ஃபான வந்து விமர்சிக்கும் பொழுது, நீங்க வந்து அவரோட உடல் சார்ந்த, இல்ல அது அவருடைய அப்படிலாம் பர்சனலா போக்கூடாதுங்க. நான் சொல்றேன் 2வது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இர்ஃபானுக்கு வந்து இப்ப குழந்தை பிறந்திருக்கு. அவர் ஒரு ஹேப்பியான ஒரு ம். மோட்ல இருக்க வேண்டிய காலம். என்னமோ தெரியல பாவம் எவன் வச்சு ஏதாவது ஏதாவது மந்திரிச்சு கிந்திரிச்சு இல்ல நீங்க சொன்னீங்களே போட்டானா? அன்னைக்கு அந்த விளக்க வீடியோ போடாததோட தப்பு, இன்னைக்கு அது அறுவடை மாரி அதான். ஆயிடுச்சு தேவையில்லாம. நீங்க நம்ம எல்லாருக்கும் பொருந்தும் அது. அன்னைக்கே ஒரு விளக்கத்த நீங்க குடுத்திருந்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, அன்னைக்கு விளக்கம் குடுக்காம இருந்தவங்க, இதுக்கு மேல நம்ம விளக்கம் குடுக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு கடந்து போயிருந்தீங்கனாலும், ம். பிரியாணி மேன் போட்ட வீடியோவுக்கு விளக்கம் குடுக்காம வீடியோ போயிருக்கலாம். வலையில் தானாக வந்து விழுந்திருக்கலாம். அதான். இப்ப இது என்னன்னா, இது வந்து செயின் ரியாக்ஷன் மாரி நீ இந்த தப்பு பண்ணியிருக்க, நீ அந்த தப்பு பண்ணியிருக்க. இப்ப அதுல பிரியாணி மேன் பழைய ஒரு விஷயம் வர மாட்டுது. ம். அது வேற ஒண்ணும் இல்ல. பிரியாணி மேன் ஒரு டாக்ஸிக்கான குரூப்போட கொஞ்சம் நட்பா இருந்தாரு. சரி. அந்த டாக்ஸிக்கான குரூப் வந்து பாத்தீங்கன்னா, சைல்டு பார்னோகிராஃபி பொசஷன்ல பிரச்சனையாகி, சிக்கலாகி அவன் ஏதோ வித்துருக்காய்ங்க போல. ம், ம், ம். Instagramலாம் விலைக்கு வாங்கி, அது ஒரு நடுவுல ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. ஆமா. அந்த கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கேம்ல வந்து பிரியாணி மேனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இழுத்து விட்டாய்ங்க. ஒரு அப்புறம் 2 யூடியூபர்ஸ் அத பத்தி வீடியோ அப்புறம் போட்டாய்ங்க. பிரியாணி மேன் சைபர் கிரைம் இதுக்கே போயிட்டு அவங்க ஆஃபீசர்ஸ்ட்டயே போயிட்டு லெட்டர் எழுதி குடுத்து ம், விளக்கம் குடுத்துட்டு, யார வந்து இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவங்களோட சேனல்லலாம் வந்து பேசியிருக்காய்ங்க போல ம். அவைங்க. அவைங்க பேர்லாம் மறந்துட்டேன். அப்ப கூட நான் அத பேசியிருப்பேன் அந்த இதுல. அப்ப அவனுங்க மேல இது பண்ணும்பொழுது, இவர் போயிட்டு விளக்கம் குடுத்தாரு. 2வது வந்து இது என்னன்னா இவங்களோட நான் பழகல அப்படின்னு சொல்லிட்டு எழுதி குடுத்துட்டு வந்துட்டாரு. அ அவைங்க மேலேயே கம்ப்ளைண்டும் குடுத்துட்டு வந்துட்டாரு. இது வந்து நடந்திருக்கு. இது வந்து ப்ரூஃப்ன்னு ம், சொல்லிட்டு அவைங்க ம். மேல இவரு கம்ப்ளைண்டும் குடுத்துட்டு வந்துட்டாரு. இது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். இப்ப அத எடுத்து இவங்க பேசுறாய்ங்க. புரியுது. இப்ப புரியுதுங்களா சொல்றது? சோ இததான் இத சொல்றேன். நம்மளும் பேசிட்டு இருக்கோம் உட்கார்ந்து இப்போ. இல்ல. இது இப்படிதான் வரும். செயின் ரியாக்ஷன் மாரி கடந்து போகும். அப்புறம் ஏன்னா, இப்ப ஒரு பக்கம் இருக்க நியாயத்த மட்டும் பேசிட்டு, இன்னொரு பக்கம் அப்படி நம்ம பேச முடியாது. சோ இதுதான் இந்த தேவையில்லாத டாக்ஸிசிட்டி. இந்த டாக்ஸிசிட்டி எப்போ குறைஞ்சிருக்கும்? டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணாம ஆரம்பத்திலேயே ஒரு பதில குடுத்துட்டு முடிச்சுட்டு இருந்தா, சரி இர்ஃபானும் வந்துட்டு சரி நமக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க. இத ஒண்ணா கடந்து போயிருக்கணும். இல்ல பதில் குடுக்கணும்னு முடிவு பண்ணா, அந்த பதில நியாயமா குடுத்துருக்கணும். அந்த பதில குடுக்குற இடத்துல வந்துட்டு தற்குறி மேன், அது மேன், இது மேன்னு சொல்லிட்டு, கெட்ட கெட்ட வார்த்தையில போயிட்டு கெட்ட வார்த்தை. ஃபுல்லா கெட்ட வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தையா போட்டு பெரிய இவரு லார்டு அந்த மாரி பேசி வச்சிருக்காரு. அப்ப அதுக்கு இவர் பதில் குடுக்குறனாச்சு, அது ஒரு நியாயத்தோட அடிப்படையில பேசாம, இவரும் பர்சனலா இறங்கி, கேட்டா அவன் விமர்சிச்சிருக்கான். அதனால நானும் விமர்சிச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட ஃபோன்ல பேசும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ம். இப்போ உங்க ஒய்ஃப வந்து ஒருத்தன் வந்து அபியூஸ் பண்றான். நீங்க என்ன பண்ணணும்? அவன நீங்க வந்து அடிக்கலாம். இல்ல எதிர்க்கணும், வந்து நீங்க அடிக்கணும். ம். அடிக்கலாம். நீங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதெல்லாம் சரியான முறையான விஷயங்கள். என் பொண்டாட்டி அவன் அபியூஸ் பண்ணான். அவன் பொண்டாட்டி நான் அபியூஸ் பண்ணுவேன்னா, அது நியாயமா? டேய் அவன் ஒரு எச்ச பையனா, நீ ஒரு எச்ச பையன் தான் வரும் அது. இட் வில் பிகம் அன் அப்யூசிவ் வேர்ல்ட். புரியுதா? இதத்தான் செய்யக்கூடாது. சரி எனக்கு இப்போ பர்சனலா ஒரு விஷயம். சாரி நான் இன்டரப்ட் பண்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து என் காணொளிகள்ல வந்து 90%ங்க இந்த மாரிலாம் பேசுறது இல்ல. யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொல்றம்போது, அது நேச்சுரலா வந்துரும். அது நேச்சுரலா இருக்கே அப்படின்னு கட் பண்ணாம போயிருவேன். ஆனா அத தாண்டி நான் வந்து கெட்ட வார்த்தை போடுறதில்ல. ஆனா நம்ம ஏதோ ஒரு இன்டென்ஷனுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்போம். விமர்சனத்துக்கு எல்லாருமே உட்பட்டவங்க தான். ஆனா கீழ வந்து சொல்லாம ரொம்ப அசிங்கமா போடுறது, அசிங்கமா வந்து கீழ கமெண்ட் போடுறது. அதெல்லாம் பார்க்கிறப்போ எனக்கு எப்படி தோணும்னா, டேய் இங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு கடன வாங்கி ஓடி உழைச்சு நான் இங்க வீடியோ போட்டுட்டு இருப்பேன். நீ வந்து வேற உள்நோக்கம் கற்பிக்க மட்டும் இல்லாம என்னோட வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் அசிங்கமா திட்டுவியாங்கன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அசிங்கமா கமெண்ட் பண்ணி விட்டுருவேங்க. இது என்னோட
ஆமா. என்னோட செயலா இருக்கு, என்னோட பிஹேவியர் சரியா? ம். அது எப்ப நான் ஸ்டாப் பண்ணுவேன்னா, எனக்கே மனசார அது வந்து தப்புன்னு தெரிஞ்சா ஸ்டாப் பண்ணுவேன். ம். எனக்கு ஸ்டாப்பே பண்ண தோண மாட்டேங்குங்க. கடுப்பா வருதுங்க. அது எப்படிங்க விட முடியும்? நான் பேசாம இருக்கறனால தான் அவன் இன்னும் பேசிட்டே போவான் அப்படிதான் தோணுது. நான் வந்து உங்ககிட்ட பலமுறை நான் அவனையும் சொல்லியிருக்கேன். ஒரு செகண்ட் ஹர்ட் பண்ணல நானு. எனக்கு அதுல ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் கிடைக்குதுல்ல. அதாங்க உங்ககிட்ட நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நீங்க வந்து அப்படி போய் சண்டை போடாதீங்க. நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். பாரி நான் உங்கள மாரி ரொம்ப நல்ல வாழ்க்கையெல்லாம் வாழல பாரி. எனக்கு இப்படி வந்து சி எனக்கு அப்படிதான் நான் தோணுது. எனக்கு என்னன்னா, ஆ, நானும் இங்க பாருங்க ஒருத்தன் வந்து நம்மள திட்டும்போது நம்மள திரும்ப திட்டணுங்கிறது ஒரு ஹியூமன் ஆ. இன்டென்ஷன் தான். அது நம்ம வந்து ஒரு இன்ட்யூஷன் சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு நமக்கு வந்துரும். ம், அவங்க ம். திட்டணுன்ட்டு. இன்ஸ்டிங்க்டிவா வந்துருது. இப்ப என்னன்னா, எனக்குமே வந்து ஆரம்ப காலகட்டத்தில இந்த மாரி திட்டுனா திரும்ப திட்டுறது, அவன் பேசுனா திரும்ப பேசுறது. கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ம், பட் அந்த ஒரு அவன் பேசுறான்னா ரூடாவும் அவனையும் ரூடா பதில் குடுக்குறதுங்கிறது ஒண்ணு ம். இருந்துச்சு ஆரம்பத்துல. ஆனா அதுக்கப்புறம் வந்து அப்படி ரூடா நான் பதில் குடுக்கறனால, அவனுக்கு ஏதாவது அந்த ரியாலிட்டி புரிய போதா? அவன 1% அவன் என்னுடைய சைட் நியாயத்த அவன் யோசிப்பானா? யோசிக்க போறதில்லைங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. என்ன வெறுக்கவங்க வெறுத்துட்டு தான் இருப்பாங்க. என்ன பற்றி தெரிஞ்சவங்க என் கூட நட்பா இருப்பாங்க. இல்ல அப்படி தெரிஞ்சவங்க கூட நாளைக்கு வெறுத்தாங்க அப்படின்னா, வெறுத்து விட்டு போகட்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லி பார்க்கலாம். ஒரு லெவலுக்கு மேல சொல்லி பார்க்கலாம். அதுக்கும் இல்ல அப்படின்னா, என்னமோ பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு நம்ம இக்னோர் பண்ணி தான் ஆகணும். அந்த இக்னோர் பண்றதுக்கு தான் ஆக்சுவலா நமக்கு ரொம்ப பக்குவம் வேணும். ரொம்ப பக்குவம் வேணும் இக்னோர் பண்றதுக்கு. ஸோ, நம்ம முடிஞ்ச வரைக்கும் பொறுமை காக்கணும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அடிக்கும்போது பயங்கரமா அடிக்கணும். ஸோ, அதுதான். ஆனா இந்த மாரி எல்லாரோடையும் நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா, நம்ம நேர விரயம் தான். இப்ப நம்ம சேனல்லயே கமெண்ட்ஸ் வரும். எந்த சேனல்ல நெறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏதோ கமெண்ட்ஸ்லாம் டெலீட் பண்றோம்னு நெனைக்கிறாங்க. சில பேர் வந்து என் கமெண்ட் எங்கேல்லாம் ஒரு கமெண்ட் இருக்கும். அதான் இருக்கே. அதுக்கு முன்னாடி இது என்னன்னா, YouTubeஓட அல்காரிதத்திலேயே சில வார்த்தைகள வந்து அது கெட்ட வார்த்தையாக கருதி கொண்டு அந்த செட்டிங் எடுத்துரும். நீங்க வச்சுக்கலாம் வேணும்னா. இல்லையா? இல்லைங்க. உங்களுக்கு நார்மலாவே அது வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். சரி. அதுல வந்து இப்ப நீங்க ஒரு கெட்ட வார்த்தைய போடுறீங்கன்னு வைங்க. அது ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி ஓகே, தூக்கி விட்டுரும். ஓகே. இத வந்து ஃபுல்லா ஆஃப் பண்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி ஃபுல்லா ஆஃப் பண்ணா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீழ கண்ட கெட்ட வார்த்தைய போடுவாங்க. அது நம்ப கமெண்ட் செக்ஷன ரொம்ப டாக்ஸிக் ஆக்கிரும். அதனால அசிங்கப்படுத்தும். வந்து இந்த மாடரேட் கண்ட்ரோல் எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மாடரேட் கண்ட்ரோல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சில பக்ஸ் இருக்கு. என்ன பக்னா, சில நேரங்கள்ல கெட்ட வார்த்தையாக இல்லாத கமெண்ட்ட கூட அது கெட்ட வார்த்தையாக கருதி தூக்கிரும். இந்த மாரி ஏதாவது நீங்க போட்ட கமெண்ட் வராமல் போயிருக்குமே ஒழிய, இன்னொன்னு நீங்க வேற சேனல்ல கெட்ட வார்த்தையில போய் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க. இப்ப நீங்க தமிழ் தேசியவாதியா இருக்கலாம். ம், ம். திராவிட சேனல் எல்லாம் போயிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. உங்க கமெண்ட் வந்து கெட்ட வார்த்தையா இருக்குங்கிறத சென்ஸ் பண்ணி இவன் டைப் பண்ணாவே கெட்ட வார்த்தைய தான் டைப் பண்ணுவான்னு சொல்லிட்டு உங்க கமெண்ட் எங்கேயுமே அது பதிவிடாது. ஓகே. YouTubeல எல்லாம் அது இருக்கு. அத மனசுல ஏத்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த டாக்ஸிசிட்டி நீங்க எதிர் தரப்புல போய் பண்ணீங்கனாலும் கூட, அது நீங்க இங்க வந்து ஆதரவா கமெண்ட் போட்டா கூட அது காட்டாது சில நேரங்கள்ல. அது தூக்கி போட்டுரும். புரியுது. சோ இது தூக்கி போடாது. அது நம்மளோட உள்ள வந்து ரெஸ்ட்ரிக்டட் கமெண்ட் இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட் கமெண்ட்டே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 100 கமெண்ட் ம். கிடக்கும். அதெல்லாம் நம்ம திரும்ப அன்ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்றதில்ல. நான் கண்டுக்கிறது இல்ல. உங்க கமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னா நான் கண்டுக்க மாட்டேன். அதே போல எந்த கமெண்ட்டுமே நாங்க இதுவரைக்கும் டெலீட் பண்ணது கிடையாது. டெலீட் பண்ணதே இல்ல. எந்த கமெண்ட் எவ்வளோ கேவலமான கமெண்ட்னாலும் இருக்கும் அது அப்படிதான். அது ஒரு சிலது பதியும், ஒரு சிலது பதியாது. அவ்வளோதான். ஸோ ஃபுல்லா இக்னோர் பண்ணிருவேன் நானு. அவரு கெட்ட கமெண்ட் இருந்தாலும் நமக்கு பார்க்கும்போது டென்ஷன் தான் ஆகும். இரிட்டேட் தான் ஆகும். தள்ளி இப்படி இந்த தம்ம வச்சு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன ஆயிறப்போது? அவனுக்கு ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்ம மேல கக்கிட்டு போயிருவான். அவன் பண்ண ஃப்ரஸ்ட்ரேஷனால நம்ம வந்து மண்டையில போட்டு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு, இப்படி நம்மள சொல்ட்டானே, இப்படி நம்மள சொல்ட்டானே. நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அவனோட விமர்சனம் சரியான விமர்சனமா இருந்தா, அதுக்கு நம்ம என்னைக்காவது பொதுல பதில் குடுத்துட்டு போயிடலாம். சிலர்லாம் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பான். அவனால வந்து ஒருபோதும் அந்த கெட்ட வார்த்தைய வந்து பொது தளத்துல நம்மள பார்த்து கேட்க முடியாது. அவன் முகத்த காட்டாம அவன் என்ன வேணாலும் பேசிட்டு இருப்பான். அப்ப அதுக்கு நம்ம அதுதான் ஒரு கடுப்பு. என்னடா இது நீங்க அனானிமிட்டிய இக்னோர் யூஸ் பண்ணிருங்க. பண்ணி நீங்க ம். இக்னோர் பண்ணிருங்க. நீங்க எல்லாருக்கும் நம்ம பதில் குடுத்தோம்னா, எத்தன பேருக்கு பதில் குடுக்க முடியும்? அது பதில் குடுத்துட்டேலாம் வாழ முடியாதுங்க யாராலயும். நம்ம என்ன நம்ம செய்றோம் தப்புன்னு சொல்றான்னா, சரிப்பா இருந்துட்டு போ. நீ உனக்கு எது சரியா ஃபாலோ பண்ணிட்டு போ. நமக்கு சொல்றதோடைய நியாயத்த புரிஞ்சுக்கிறவங்க மக்கள் இருக்க தான் செய்றாங்க. புரிஞ்சுக்க சரி. போறாங்க. ஓகே. இந்த காணொளி நெறைய பேர் பார்த்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இத சான்ஸா வச்சு நான் இன்னொரு விஷயமும் வந்து கேட்கணும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பதில் சொல்லுங்க. இப்போ பத்திரானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம், ம். கிரிக்கெட்டருங்க. இலங்கை கிரிக்கெட்டர் உங்களுக்கு தெரியும். சிஎஸ்கேன்ற வந்து இங்க இருக்கிற ஒரு கார்ப்பரேட் டீமுக்காக வந்து சென்னை பேர் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதுல வந்து அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கறனால ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. நெறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு YouTubeல வந்து நெறைய வீடியோஸ் போடக்கூடிய பெரிய பெரிய விழாக்கள் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய YouTube சேனல் வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு விழா எடுக்குறாங்க. அந்த விழால வந்து அவர வந்து கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்க. கௌரவிக்கிறது மட்டும் இல்லாம அவர்கிட்ட கொஞ்சோன்னு கொஞ்சுறாங்க ஸ்டேஜ்ல ம், வச்சு. ம்.
அத வந்து எதிர்த்து நீங்க வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தீங்க. என்ன தனிப்பட்ட முறையில கேட்டா, எனக்கும் அது வந்து சங்கடமா தான் இருந்துச்சு. பிடிக்கல, கோவமும் வருது. ஆனா நெறைய பேர் என்ன நியாயம் சொல்றாங்க. ஸ்போர்ட்டா பாருங்க. அவரு இங்க வந்தா என்ன? சிஎஸ்கேக்குள்ள விளையாடுனா என்ன? நாங்க ஒரு ஸ்போர்ட் தான் அந்த பவுண்டரீஸ் எல்லாம் உடைக்குது. ஹேட் எல்லாம் தள்ளுது. நீங்க ஏன் அப்படி பார்க்காம இதுலயும் அரசியல் தேடுறீங்க? இதனால தான் தமிழ் தேசியத்துக்கு வந்து நெறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்றாங்க. ரொம்ப எமோஷனலா, ஸ்டூபிடா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் பெண்கள் நெறைய பேரு, அவரு என்னோட ரீசென்ட் கிரஷ் அப்படி இப்படிலாம் சொல்லி வந்து போட்டுருக்காங்க. சோ யாருமே அத ஒரு வேற மாரி ஒரு பார்வையில புரிஞ்சுக்கவே மாட்றாங்களே. ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்களே இல்லைங்க. அத. இது என்னன்னா, மக்களுடைய அறியாமையும், அரசியல் தெளிவின்மையும் தான் காரணம். அரசியல் தெளிவு இருந்துச்சுன்னா, இத அவங்க பேசவே மாட்டாங்க. நான் ஒரே சிம்பிள் கேட்கிறேன். விளையாட்டா பார்க்கணும்னு சொல்லி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ வந்து நாங்க ஏத்துக்கணும்னு சொல்லக்கூடிய ம், இவர்கள் எல்லாருமே, ம். ஏன் அதே கேள்விய வந்து பாகிஸ்தானி பிளேயர்ஸ பார்த்து கேட்கல? பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு நீங்க விளையாட்டா பார்க்கலாமே. ஏன் ஐபிஎல்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இன்க்ளூட் பண்ணுங்க. இன்க்ளூட் ஏன் இதுல என்ன பிரச்சனை? விளையாட்டு தானே. பவுண்டரீஸ் உடைக்கலாம்ல. நான் சொல்றேன் வாங்க இன்க்ளூட் பண்ணுங்க. அது எப்படி நாங்க இலங்கையில இருந்து வந்த தமிழருக்கு இதெல்லாம் குடியுரிமை குடுக்க மாட்டோம். எல்லாம் ஃபில்டர் பண்ணி அப்ப தானே உங்களுக்கு பண்ணுவோம். புரியுதுல்ல. வெறுப்பு இப்ப உனக்கு ஆகாதுன்னா அது சரி. ஆனா எனக்கு ஆகாதுன்னா, அத நான் வந்து அமுங்கிக்கணும், புரிஞ்சுக்கணும்னா என்ன? எனக்கு புரியல. சிம்பிள் ஆஸ் தட். இங்க பாரு பாகிஸ்தான்காரன ஏன் உனக்கு பிடிக்காது? என் தனிப்பட்ட ரீதியா பாகிஸ்தான்காரன் தான் அவன வந்து நோண்டிட்டானா? இல்லல்ல. அதே போல இவனும் தனிப்பட்ட ரீதியா நான் நோண்டல. ஆனா என்ன நடந்துச்சுன்னு நம்ம சொல்லணும். ஒரு 1200த்துக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள இலங்கை ராணுவம் தமிழ்நாட்டை சார்ந்த இந்தியன் சிட்டிசன்ஸ் தமிழக மீனவர்கள் தமிழ்நாட்டில பிறந்த தமிழ்நாட்டிலோட ஓட்டர் ஐடி வச்சிருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸ 1200 பேருக்கு மேல ஸ்ரீலங்கன் ஆர்மி கொன்னுருக்கு. 2000க்கும் மேல கப்பல்களை வந்து உடைச்சிருக்காங்க. அவங்களோட போட்ஸ் இது எப்படின்னா, ஒருத்தன் வேலை செய்ய போகும்போது அவன வந்து அவனோட வேலைக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய போட்ட கடல்ல உடைச்சா என்ன பண்ணுவீங்க? அதுவே உனக்கு நீங்க போட்ல போறீங்க. அந்த போட்ட தூரத்துல இருந்து துப்பாக்கில சுட்டு உடைச்சு விட்டா, நீங்க எப்படி திரும்ப எப்படி வருவீங்க நிலத்துக்கு? அந்த மாரி உடைச்சிருக்குங்க 2000த்துக்கும் மேற்பட்ட போட்ஸ. கைப்பத்தின போட்ஸ்லாம் உடைச்சிருக்காங்க. இந்த மாரி அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்களலாம் கைப்பற்றிட்டு அந்த போட்ஸ அடிச்சு உடைச்சு மூழ்கடிச்சிருக்கு. இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்க ஒரு கவர்ன்மென்ட், ஸ்ரீலங்கன் கவர்ன்மென்ட். யாருக்கு அத செய்யுது? தமிழர்களுக்கு அத செய்யுது. இப்ப நான் கேட்கிறேன், அந்த ஸ்ரீலங்கன் கவர்ன்மென்ட்ல நல்லா கவனிங்க, சிட்டிசன் மட்டும் கிடையாது. அந்த ஸ்ரீலங்கன் ஆர்மில இருக்கிற ஆட்கள். அந்த ஆர்மில இவங்க நல்லா கிரிக்கெட் விளையாடுறவங்க. இவங்க 2 பேருமே. புரியுது. பேர்லாம் எனக்கு வாயில நுழையல. அதனால சொல்லல. இப்ப வந்துட்டு போனான் இவனும், இதுக்கு முன்னாடி ஒருத்தன் தான். இவங்க அவனும் இருக்கான். ஐபிஎல்ல இருக்கான். இன்னும் அந்த 2 பேரு. இந்த 2 பேருமே ஸ்ரீலங்கன் ஆர்மில அவங்க சோல்ஜர்ஸ். அவங்க சோல்ஜர்ஸ் சம்பளம் வாங்குறாங்க. ஸ்ரீலங்கன் ஆர்மில. பேரோல்ல இருக்கிறவங்க. ம், ம். இவங்க நல்லா கிரிக்கெட் விளையாடுறாங்கங்கறதுக்காக, ஆர்மிய ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க கிரிக்கெட்ல கலந்துக்கிறாங்க. ஸ்ரீலங்கன் ஆர்மிய ரெப்ரசன்ட் பண்ணி கிரிக்கெட்ல கலந்துக்கிறாங்க. ஆஸ் எ இந்தியன் சிட்டிசன், ஆஸ் எ தமிழ்நாடு குடிமகன், என்னுடைய தமிழ்நாட்டை சார்ந்த, இந்தியாவை சார்ந்த மீனவர்கள கொலை செய்தது ஸ்ரீலங்கன் ஆர்மி. அந்த ஆர்மில இருக்கக்கூடிய ஆர்மி பெர்சனல்ஸ், அதுல வேலை செய்யக்கூடிய சோல்ஜர்ஸ் இங்க வந்து விளையாடுறத நான் எப்படி வந்து ஏத்துக்கொள்ள முடியும்? ஆனா இந்த பையன் ரொம்ப சின்ன பையனா தானே இருந்திருப்பான். இனப்படுகொலை நடந்திருக்கப்போ. இல்ல இனப்படுகொலை நடந்தப்ப அ ஆஸ் எ இன்ஸ்டிடியூஷன்ங்க. ஆஸ் எ இன்ஸ்டிடியூஷனா தான் நீங்க பார்க்கணும். இப்ப பாகிஸ்தான்ல இல்ல பட் நீங்க அத பத்தி சொல்லல. தமிழக மீனவர்கள சுட்டது தான் சொல்றீங்க. தமிழக மீனவர்கள் சுட்டத சொல்றேன். இது 1. 2வது என்னுடைய ரிலேட்டிவா இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள். அங்க ஒரு பெரிய ஜெனோசைட் பண்ணியிருக்கு ஸ்ரீலங்கன் ஆர்மி. நீ இந்தியனா பார்க்கணும்னா இத பாரு. இப்ப ஆஸ் எ தமிழனா நீங்க சொல்றீங்களே, "ஏய் இவன் எனக்கு கிரஷ் டின்னு" சொல்றாங்கல்ல அந்த தமிழ் பெண்கள். அந்த தமிழ் பெண்களுக்கு சொல்றேன் இத இப்ப. என்னுடைய உறவாக இருக்கக்கூடிய தமிழ் பெண்கள். அந்த தமிழ் பெண்கள் தமிழ் பேசிய ஒரே காரணத்துக்காக, பாலியல் ரீதியாக பெரிய அளவு வன்கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. அங்க ஒண்ணும் இல்ல. நீ இங்க பிறந்துட்ட தமிழ்நாட்டுல. ஒரு தமிழ் பொண்ணா நீ இங்க பிறந்துட்ட. சப்போஸ் உன்ன வந்து காட் வந்து படைக்கும்போது, கொஞ்சம் தள்ளி படைச்சுட்டாருன்னு வை. இலங்கையில உன்ன படைச்சுட்டாரு. நீ தமிழ் பெண்ணா, நீ இலங்கையில போய் பிறந்துட்ட அப்டின்னா, இதே மாரியான இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இவன் கிரஷ் இவன் தான் எனக்கு கிரஷ் அப்டிங்கிறீல்ல. அதே மாரியான ராணுவம், அதே வயசு ராணுவ வீரர்கள் தான். அதே வயசு தான். ஒண்ணும் பெரிய வயசு டிஃபரன்ஸ்லாம் இல்ல. என்ன ஒரு 9 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பான். என்ன பண்ணியிருப்பான்? அவன் ரேப் பண்ணான். கூட்டு பாலியல் இது பண்ணி, அந்த கேஸஸ் என்னன்னா, பிரெக்னன்ட் லேடீஸ் அங்க வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்கள். அப்ப வந்து அங்க வயித்துக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை கரு அவர்களுக்கு தடையாக இருக்கு. அப்ப என்ன பண்றான்? கைய விட்டு குழந்தை புள்ளைய வெளிய எடுத்துட்டான். வெளிய எடுத்து கீழ போட்டு, அந்த குழந்தை கொஞ்சம் உயிர் இருக்கும்ல, அத பூட்ஸ் காலால போட்டு நசுக்கி, அதோட ஸ்கல்ல மிதிச்சு கொன்றுருக்கான். இப்ப
உனக்கு இந்த கிரஷ் வருதுல்ல, இப்ப இப்படி செய்யறவங்க மேல உனக்கு கிரஷ் வருமா? இல்ல இப்படி செய்யறவன பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, இப்படிலாம் செஞ்சு இந்த ராணுவம் இந்த நாட்ட காப்பாத்திருக்கு. இந்த ராணுவத்துல போய் நானும் பணியாற்றணும்னு போன ஒரு சின்ன யங்ஸ்டர்ஸ் மேல உனக்கு லவ் வருமா? கிரஷ் வருமா? இத கேட்கிறேன். என்ன சாதிச்சிருக்கான் அவன்? அந்த ஆர்மி. எத்தன மைனர்ஸ், எத்தன நீ குழந்தைங்கன்னு சொல்லக்கூடிய எத்தன மைனர் பொண்ணுங்க. 6 வயசு குழந்தைங்க, 7 வயசு குழந்தைங்க, தமிழ் குழந்தைங்க. பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு செத்தாங்க தெரியுமா? இது நடந்திருக்கு. இது எனக்கு தெரியும். எனக்கு இது தெரியும். நடந்தது தெரியும். இதுக்கு ஃபோட்டோஸ் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. கொத்து குண்டுகள போட்டு என் மக்கள கொன்னாங்க. கேம்ப்ஸ்ல பெண்கள அடைச்சு வச்சு பாலியல் ரீதியாக தொடர்ச்சியாக பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் உலக அளவுல ஆதாரங்கள் இருக்கு. என்னால எடுத்து காட்ட முடியும். இப்ப நான் சொல்லுங்க. நான் எப்படி வந்து இந்த குற்றங்கள் செய்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரனாக இருக்கக்கூடிய ஒரு ஆளு, அவன வந்து கிரிக்கெட்லாம் அவன் விளையாடுறான். ஸ்ரீலங்கன் ஆர்மிய ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுறான். இப்ப அவன வந்து சொல்லுங்க. நான் வந்து நீங்க சொல்றீங்கல்ல, அவன வந்து ஏன் ஒரு ஸ்ரீலங்கன் ஆர்மியோட ரெப்ரசன்டேஷனா நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. லெட் ஹிம் சே தட். Let him say that he is not a part of Sri Lankan army, that he doesn't represent Sri Lankan nation or army. சொல்லு. சொல்றா நீ. நீ நல்லவனா இருந்தா அத சொல்றா. சொல்லிட்டு வர சொல்றாங்க. நான் ஒண்ணும் ஹேட் வைக்கல. நான் ஹேட் அப் பண்ணல. நான் அந்த சிங்கிளவனா பிறந்த அத்தனை பேருமே கெட்டவன் நான் சொல்லல. பட் கெட்டவனுக்கு துணை போற அத்தனை பேரும் கெட்டவன் நான் நம்புறேன். நீ நம்புறியா இல்லையா? ஒரு ரேபிஸ்ட்க்கு சப்போர்ட் பண்றவன் he is also a rapist. ஒரு கொலைகாரனுக்கு ஒரு மர்டரருக்கு சப்போர்ட் பண்றவனும் ஒரு மர்டரர் தான். அவன் இலங்கையில இருக்க தமிழனாவே இருந்தாலும் சரி. நீ அவன சொல்லு. அவன் நான் ரெப்ரசன்ட் பண்ணல. நீ வந்து இதெல்லாம் பேச வேணாம். நான் வந்து இலங்கை ராணுவத்த ஸ்ரீலங்கன் ஆர்மிய நான் ரெப்ரசன்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள நான் விளையாட வரலன்னு அவன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லு. நான் அவனை எதிர்க்கல. அவனை பத்தி நான் பேசல. சரி அவன் விளையாண்டு போறான். ஒரு வீரன் நான் விளையாட வரான் அப்படின்னு விட்டுருவேன் நான். ஆனா அப்படி இல்லையே. ரியாலிட்டி அப்படி இல்லையே. அவன் எப்படிங்க விட்டு கொடுப்பான் அவங்க ராணுவத்தோட? அதைத்தானே சொல்றேன். அவன் ராணுவத்தை விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா மயிருக்கலாம் நான் என் மக்களை விட்டு கொடுக்கணுமா? எரிச்சல் வருதுல. அவன் ராணுவத்தை விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா நான் ஏன் ராணுவத்தை விட்டு கொடுக்கணும்? அது என்னுடைய ராணுவம் அங்க போராடியது. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க முடியாது. ஏன் நான் விட்டு கொடுக்கணும்? எனக்காக போராடுனாங்க. ஏன் நான் எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? இவ்வளவுதான் விஷயம். இதுல உனக்கு வந்து அந்த உணர்வு இல்ல அப்படின்னா நீ மனுஷனே இல்ல. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, முரளிதரன் வந்து பெங்களூர்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணாம இருந்தா அவர் இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த முரளிதரன் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல வந்து பண்ணும்பொழுது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக அந்த ஜெனோசைடே செய்யல. எல்லா தமிழ் பெண்களும் பொய் சொல்றாங்க. இல்லைங்க அவங்க குழந்தைகளை காணோம். அம்மாக்கள் வந்து தன்னோட பையனை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு காட்டுறாங்க அவர்கிட்ட. வயசான அம்மாலாம் வந்து என் பையனை காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்களே. இது என்ன சொல்லுவீங்க? இவங்களுக்கு என்ன பதில் கொடுப்பீங்கன்னா, அவன் என்னம்மா சொன்னாவன் இந்த முரளி பொய் சொல்றாங்கன்னு அவன் துரோகி. இப்ப இவனை நான் எப்படி அவன் தமிழன் தான் இத்தனைக்கும் மலையக தமிழன் தான். அவனை மாற்றுக்கிறதுல ஆனா தமிழ் இன துரோகி அவன். அவனை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? அவனை எப்படி நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அவனுக்கு வந்து இங்க படம் நடிக்கிறேன்னு விஜய் சேதுபதி நடிச்சே தீர்வேன்னு ஒரு பக்கம் நின்னாரு. எதிர்ப்பை வெளிப்படுத்தினதன் அடிப்படையில அது நடக்கல. அதுக்கப்புறம் வேற ஏதோ எவனோ ஒருத்தர் நடிச்சு அந்த ஹிந்திலயோ இதுலயோ வந்துச்சு போல அங்க. அதான் எங்களுக்கு உணர்வு இருக்கு. அந்த உணர்வு உனக்கு இல்லைன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். உனக்கு அந்த மக்கள் மீது எந்த ஒரு உனக்கு பாலிடிக்ஸ் தெரியல பேசிக்கா அவ்வளவுதான். எப்படி நைஸா விஜய் சேதுபதியே அதுல நடிக்க வச்சு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் போட்டு நம்ம ஊர்ல தியேட்டர்ல ஓட வச்சு நம்மளே பார்க்க வைக்கலாம்னு பார்த்தாங்க பாத்தீங்களா? அதான் அந்த லாஜிக் தான் இங்கேயும் நடக்குது. வெக்கமே இல்லாம எனக்கு அந்த வீடியோ பார்த்தேன் நான். அந்த சிங்கள ராணுவம் அவன் காஸ்டியூம் பாத்தீங்களா? நேத்தி போட்டு வந்தது இல்ல காஸ்டியூம் பாத்தீங்களா? என்ன காஸ்டியூம் அது? அவங்க பிளாக் மாதிரியே இருந்துச்சு. அவங்களுடைய ட்ரெடிஷனல் Dress சின்ஹலிஸோட ட்ரெடிஷனல் Dressல வராங்க அவன். ரொம்ப பேடா இருந்துச்சு ஃபேஷன். ஆனா அது அவன் கல்ச்சர். நான் இங்க என்ன கேக்குனா அவனை கொண்டு வந்து இங்க ப்ரோமோட் பண்ற பாரு. இதுதான் எச்சத்தனம். அந்த எச்சத்தனத்தை வேணும்னே தான் பண்றானுங்க அவனுங்க. அதுல வந்து ஒரு அந்த யாரு ஒண்ணு அனிதாவா அந்த ஆங்கரா பேர் தெரியல. ஏதோ அதெல்லாம் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து அப்படியே பயங்கரமா அவனுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு அதே பொம்பளை தான் என்ன சொல்லுச்சு, குடிச்சிட்டு இறக்குறவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு போயிட்டு எதுக்கு இந்த அளவுக்கு இது பண்றீங்க? அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அறிவு கட்டவளே உனக்கு அதெல்லாம் தெரியாதா? யார நீ வந்து இங்க வந்து உட்காந்து தூக்கி பிடிச்சு காமிச்சிட்டு இருக்க? பெரிய அப்படியே
பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்க்காமலாம் கிடையாது. இன்னொன்னு, எனக்கு வந்து யானை ரொம்ப பிடிக்கும். ஏன் யானை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, யானையோட மெமரி பவர்க்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பேன் நான்லாம். மனசுல வச்சுக்கிட்டே இருக்கேன். நான் மட்டும் இல்ல. என்னை போன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய தமிழ் இளைஞர்களை நாங்கள் உருவாக்கிக் கொண்டே இருப்போம். மறக்க மாட்டோம். நீங்கலாம் பார்த்துக்கிட்டு தானே இருப்பீங்க. "இன்னைக்கு ஒண்ணு பண்ணேங்க." அந்த புலம்ப வைக்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா வந்து பிளேட்ஸ் மாறும். காலம் மாறும். மாறாம இருக்க போறதில்ல. எங்களுக்கான காலமும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. பாருங்க. ஸோ இந்த பத்திரான விஷயத்த பத்தி பேசுறதுக்கு இந்த காணொளியில எல்லாருமே வந்து பார்த்திருப்பாங்க. அதற்கு நெறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்காக உதவிய இர்ஃபான் மற்றும் பிரியாணி மேனுக்கு நன்றி. அண்ட் இர்ஃபான் அண்ட் பிரியாணி மேன் எப்படி ஒரு டாக்ஸிக் கல்ச்சர் அவங்களுக்கே தெரியாம வளர்த்துட்டாங்க. இனிமேல் அத பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள நெறைய பேர் யோசிக்கும் விதமா சொன்ன பாரி அவர்களுக்கும் நன்றி.